Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuhu. Alhamdulillah. Alhamdulillahi kafa wassalatu wassalamu ala sayyidinil Mustafa amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allah la yughayyiru ma biqaumin hatta yughayyiru ma bi anfusihim. Sadaqallahul alim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, innamal a'malu binniyat wa innama likulli imri'in ma nawa. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சது பெரிய சந்தோஷம். அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்வானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய இறை தூதர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. இந்த உலகத்தில் வாழும் போதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களை வாழ்க்கை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நசில்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. மாஷா அல்லாஹ், இந்த இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான், அதாவது ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு கருத்தியல், இந்த ஒரு ஆழமான கருத்தியல் எந்த அளவுக்கு வருங்கால ஜெனரேஷனை, வருங்கால சமூகத்தை அடுத்த 10 ஆண்டுகள்ல நம்ம எப்படியெல்லாம் உருவாக்கி ஒரு வலுவான, வளமான, பலமான சமூகத்தை, நாட்டை, சமுதாயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கருத்தியலுடைய அடிப்படை. ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் நமக்கு வேணும். வெறுமன உணர்ச்சி வசப்படுவதை கொண்டு எதையும் மாற்ற முடியாது. மாறாக சமூகத்தை அறிவு வசப்படக்கூடிய சமூகமாக மாற்றணும். உணர்ச்சி எங்க படணும்னா படைத்தவன்கிட்ட தான் உணர்ச்சி படணும், சமூகத்திட்ட அறிவு வசப்படணும். ஆனா நேர் மாற்றமா நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா படைத்தவனோடு அறிவு வசப்பட்டு சமூகத்தில் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். அதனாலதான் நாங்க பலகீனம் அடைகிறோம். அப்ப நாம இந்த வருங்கால சமுதாயத்தை எப்படி உருவாக்க போறோம், எந்த மனநிலையில உருவாக்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய மிக முக்கியமான பகுதி. 40/40, அதாவது 40 மணி நேரம் கொடுத்து வருஷத்துக்கு 40 ஆளுமைகளை உருவாக்குறது. ஒரு கருத்தியல் சார்ந்து அவங்களை எப்படி கட்டமைக்கணும், இதை தமிழகம் முழுக்க, சவுத் இந்தியா முழுக்க ஒரு கட்டமைப்பை ஃபார்ம் பண்ணி இந்த சிந்தனைகளை பகிர்ந்து அவர்களையும் கருத்தியல் சார்ந்து பேசக்கூடியவங்களாக உருவாக்குவதுதான் இந்த முதல் வகுப்பினுடைய அடிப்படை நோக்கம். மாஷா அல்லாஹ், இதுக்கு முன்னாடி பேர்ணாம்பட்டுல தப்சீருடைய அந்த வகுப்புல, நம்முடைய வகுப்புல 40 மணி நேரம் வகுப்பு கிட்டத்தட்ட 1600 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகுப்புல அதிகமான பெண்கள் கலந்து கொண்டாங்க. மாஷா அல்லாஹ், அப்ப அதை சமூகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பேசும்போது உடனே மதுரை எக்கனாமிக் சேம்பர் வந்து எங்க ஊர்ல இருந்து இதை ஆரம்பிப்போம், மதுரையில இருந்து ஆரம்பிக்கலாம், நாங்க முழு சப்போர்ட் பண்றோம். எங்க ஊர்ல அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் ஒரு 40 சிறந்த தலைமைகளை உருவாக்குவோம். அந்த 40 தலைமைகளையும் ஒத்த கருத்துடைய, ஒத்த ஐடியாலஜிக்கல் உடைய கருத்தை சுமந்தவர்களாக எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதா இந்த பாடத்தினுடைய நோக்கம். கருத்துக்கும் கருத்தியலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, கருத்து என்பது ஒரு தடவை பேசினா அதுக்கு பேர் கருத்து. மாறாக ஒரே கருத்தை 100 தடவை திரும்ப திரும்ப பேசினா அதுக்கு பேர் கருத்தியல், அதுக்கு பேர் தான் ஐடியாலஜி. மாற்றம் என்பது உடனே நிகழாது. முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் கவலைப்படுவோம். இன்னைக்கு சமூகத்துல பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, பெரும்பெரும் கவலைகள் ஏற்பட்டிருக்கு. மக்கள் ஒன்றிணையணும், இனிமேலும் நம்ம பிரிந்து வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தியலுக்கு சமூகம் இப்ப அழுத்தத்தின் காரணமாகவோ
அல்லது உரிமைகள் பறிக்கப்படும் போது, சுதந்திரங்கள் பறிக்கப்படும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் இதை நம்ம சரியான முறையில பயன்படுத்தி வருங்கால இளம் சமூகத்தை எப்படி உருவாக்கணும், கருத்தியல் சார்ந்து உருவாக்கக்கூடிய சமூகத்தை எந்த மனநிலைகள்ல உருவாக்கணும். கவனம் வந்துருச்சு, விழிப்புணர்வு வந்துருச்சு, வெறுமன உணர்ச்சி வசப்படாம எப்படி சரியான கருத்தியலோடு அவங்களை பண்படுத்தி மேம்படுத்தணும். பண்படுத்தி மேம்படுத்துதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பண்படுத்தி மேம்படுத்துதல், வெறுமன மேம்பாடு இருக்கக்கூடாது. வெறுமன மேம்பாடு வந்தா பிரச்சனைகள் ஏற்படும். இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மக்களுக்கு நீங்க விழிப்புணர்வு கொடுக்குறீங்க, மக்களுக்கு ஒரு பெரும் விழிப்புணர்வை நோக்கி மக்களை நீங்க ஒன்றிணைக்கிறீங்க. சமூக நிலையில, பொருளாதார நிலையில, கல்வி நிலையில நம்ம பின்தங்கிட்டோம், நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிற விழிப்புணர்வு கொடுக்கும் போது நீங்க கொடுக்க வேண்டிய முதல் விழிப்புணர்வு மக்களை படைத்தவனோடு, அல்லாஹோடு, குர்ஆனோடு, நபியினுடைய முஹப்பத்தோடு இணைத்து உருவாக்குங்க. அல்லாஹுடைய, நபியுடைய, குர்ஆனுடைய, சமூகத்தினுடைய அந்த இணைப்போடு உருவாக்கணும். என்ன நடக்கும்னா, ஒன்று கூடும்போது நிறைய பேர் கூடுவாங்க, அப்புறம் தானாக குறைஞ்சிரும். 100 50 மாறும், 50 20 மாறும், 20 10 மாறும், 10 1 மாறிடும். அல்லது நீங்க அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தாம மக்களை அல்லாஹோடு இணைக்காம உங்களோடு இணைச்சிங்கன்னா, பேசுறவங்களோடு இணைக்க கூடாது. தனி மனிதனாக என்னிடத்துல பல குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சக்சஸ்னுடைய ஃபார்முலா என்னன்னா, சஹாபாக்களை தன்னை கூட இணைக்கல, சஹாபாக்களை அல்லாஹோடு இணைச்சிட்டாங்க. அதனாலதான் வெற்றியின் ரகசியம். அப்ப சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படும் போது மனிதர்களை, சமூகத்தை, பேசக்கூடியவங்களுடைய இல்ல கருத்துக்களை வெளிப்படுத்த மக்களோடு இணைக்க கூடாது. மாறாக மக்களை அல்லாஹோடு இணைத்தரணும். அவரவர்களை அந்த கருத்தியலை சார்ந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கப்படும் போது பெரும் மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும், பெரும் எழுச்சியை நாங்க பார்க்க முடியும். ஒரு சமூக மாற்றம் உடனே நிகழாது. குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு நாங்க பயணிக்கணும். அப்படி கருத்தியலை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரே கருத்தை திரும்ப திரும்ப பேசணும். பயானுக்கும் ஐடியாலஜிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பயானுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பெடுத்து ஒரு கருத்தை பேசுறது, புது புது சிந்தனைகள். அப்படி பண்ணக்கூடாது. கருத்தியல், ஐடியாலஜிங்கிறது ஒரே கருத்தை தான் திரும்ப திரும்ப பேசணும். சோ நம்ம ரொம்ப ஆழமாக விளங்க வேண்டியது என்னன்னா, நம்ம சமூகத்தை இன்னைக்கு மனநிலை ரீதியாக கட்டமைக்கணும். மனநிலை ரீதியாக சக்சஸினுடைய ஃபார்முலாக்கள்ல எப்படி சொல்றாங்கன்னா, திட்டம், ஸ்ட்ராட்டஜிக்கல், டாக்டிக்கல், பிளான் இதெல்லாம் வெறுமன 10% தான். மைண்ட் செட் தான் 90%. வெற்றியாளர்கள் எல்லாருமே தன்னுடைய மனநிலையையும் தன்னுடைய அடிப்படையான கருத்தியல் சார்ந்த விஷயங்கள்ல ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதனால இன்னைக்கு இந்த வகுப்பினுடைய நோக்கம் தமிழ்நாடு முழுக்க ஒரு 40 மணி நேர வகுப்பை இளைஞர்களுக்கு உருவாக்குறது. 40 hours. உதாரணத்துக்கு இப்ப கோடைகால விடுமுறை இருக்கும், இதுல கூட இந்த வகுப்பை நம்ம பயன்படுத்தலாம். 16 வயசுல இருந்து 40 வயசுக்கு உட்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சரியான பயிற்சி முறைகளை நம்ம கொடுக்கணும். சரியான பயிற்சி முறைகள், இலக்கை நோக்கி அவங்களை உருவாக்கணும். அப்படி உருவாக்கக்கூடிய அந்த பாடத்திட்டம் இருக்குல்ல, சிலபஸ், அந்த சிஸ்டம் இருக்குதுல்ல, அதுதான் உங்கள்கிட்ட பேச போறேன். அதனால ரெக்கார்டிங் நல்லா பண்ணி இதை தமிழ்நாடு முழுக்க யார் யாரு எப்படி எப்படி செயல்படணும். அப்ப இந்த சமூகத்தை கட்டமைச்சு பண்ணும் போது சமூகம் சமநிலை வளர்ச்சியில கொண்டு வரணும். நம்ம கடந்த 300 வருஷம் 1700க்கு பிறகே நாங்க பலகீனம் அடைஞ்சிட்டோம். நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, முழு உலகத்திலேயுமே. எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்லுகிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது. முதல்ல நாம நம்முடைய குறைகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். நம்ம ஏன் பின்தங்கிட்டோம்? மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி, இப்படி எல்லா நிலையிலும் வீழ்ந்து போகல, நம்ம வீழ்ச்சி அடையல, ஆனா பின்தங்கிட்டோம், பலகீனம் அடைஞ்சிட்டோம். திரும்ப நாங்க பலமாக முடியுமானா பெரும் வாய்ப்புகள் இருக்கு. நம்மளால திரும்ப பலமாக முடியும். இது அஹ்சன். தீமைகளை கொண்டு வெல்ல முடியாது, தீமைகளை நன்மைகளை கொண்டு வெல்லணும். உணர்ச்சி வசப்படாம எந்த நிலையிலும் பேசும்போது முஸ்லீம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லிம்கள் வளர்ச்சின்னு பேசக்கூடாது. எப்ப பேசினாலும் நாட்டு வளர்ச்சி,
நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்க முயற்சிக்கணும். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜியை நோக்கி ஒரு கருத்தியல் சார்ந்து சமூகத்தை நாங்க பண்படுத்தி மேம்படுத்தி, திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன், பண்பட்டு மேம்பட்ட சமூகமாக இருக்கணும். இங்க வெறுமன மேம்பாடை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா சண்டை தான் வரும். வளர்ச்சி அடையணும், நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பெரும் பெரும் வியாபாரங்கள் செய்யணும் அப்படின்னு பேசுறதை விட அப்படி அப்படி ஆகணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எப்படி இருக்கணும், அதுல அறம் இருக்கணும், அதுல அன்பு இருக்கணும், அதுல டிசிப்ளின் இருக்கணும், அதுல பண்பட்டக்கூடிய வாழ்க்கை முறை இருக்கும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி நபியினுடைய வாழ்க்கை தான். 13 வருஷம் சஹாபாக்களை பண்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு 10 வருஷம் அதை ஒழுங்குபடுத்தினாங்க. அடுத்த 1318 ஆண்டுகள் கல்வியால், அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால் மிகப்பெரிய ஆய்வு சார்ந்த சமூகமாக மாறிட்டோம். இந்த உலகத்தையே நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எப்ப நாம அதை இழந்தமோ அப்ப நபி உருவாக்கிய சமூகத்தினுடைய மனநிலைக்கு பேரு சமநிலை வளர்ச்சின்னு பேரு, பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட். இப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிருச்சு? கடந்த 300-400 வருஷமா நம்ம பலகீனப்பட்டதனுடைய காரணம் என்னன்னா, ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கல, சமூகத்தை எப்படி கட்டமைக்கணும்னு அவங்க யோசிக்கல, அப்படியே உள்ள போயிட்டாங்க ஆன்மீகத்துக்குள்ள. ஆன்மீகத்தின் உச்சம் என்ன தெரியுமா? இமாம்கள், ஷேக்மார்கள் சொல்லி கொடுக்குறாங்க, ஆன்மீகத்தின் உச்சம் என்பது வெறுமன பள்ளியில உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்யறது அல்ல. ஆன்மீகத்தின் உச்சம்ங்கிறது உலகத்துல எங்க பிரச்சனை நடந்து ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நினைச்சு வருத்தப்பட்டு உம்மத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அப்ப அந்த ஆன்மீகம் உள்ளுக்குள்ள போனவங்க இது கடந்த 300-400 வருஷம் தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆய்வுகளை நீங்க ரொம்ப ஆழமா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெரியும், ஒரு சமநிலை வளர்ச்சி நம்மள்ட்ட இருக்கும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மதீனாவுடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இல்லை, அது மிகப்பெரிய ஒரு ஆய்வு பேஸ்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அது நம்ம சாதாரணமா அதை நினைக்கிறோம். நபி தொழுகை சொல்லி கொடுத்தாங்க, ஓத சொல்லி கொடுத்தாங்க, ஜகாத் கொடுக்க சொன்னாங்க. அப்படி தாண்டி ஒவ்வொரு குழுக்களாக உருவாக்குனாங்க, ரிஜால்களை உருவாக்குனாங்க, ஹியூமன் ரிசோர்ஸை பண்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழும் போதே 13 ஹாஃபிஸாக்கள், குர்ஆனை மனனம் செய்த சஹாபாக்கள் இருந்தாங்க. நபி இருக்கும்போது டிப்ளமேட்டிக் ஆபீசர்ஸ் இருந்தாங்க, அரசியல் தூதுவர்கள் இருந்தாங்க. நபி எந்த நாட்டுக்கும் போகல, ஆனா எல்லா நாட்டுக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையையும் குர்ஆனையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய டிப்ளமேட்டிக் சிஸ்டம் இருந்துச்சு. போர் தளபதிகள் இருந்தாங்க, அரசியல் ஆலோசகர்கள் இருந்தாங்க, எக்கனாமிஸ்ட் இருந்தாங்க, பைத்துல் மால் எப்படி கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிற சஹாபாக்கள் இருந்தாங்க, கல்வியில மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க, மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் டாக்டிக்கல் திங்க் பண்ணக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். பத்ர் யுத்தத்துல இறங்குறாங்க, பத்ருடைய யுத்தத்துல ஒரு களத்துல தங்குறாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது உங்களுடைய முடிவா இது அல்லாஹ்வுடைய முடிவா இங்க தங்குறது? நபி சொன்னாங்க, இது என்னுடைய முடிவு தான், என்னுடைய எழுப்பும் தான் சொன்னாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இங்க தங்க வேணாம், இது மலைக்கு ஒட்டி இருக்கு, எதிரிகள் முன் வரும்போது நம்மளால எதிர்த்து தாக்க முடியாது, நம்ம அப்படியே இருக்கப்படுவோம், மலையோடு ஒட்டப்படுவோம், நாங்க பலகீனம் அடைவோம், அதனால இங்க தங்க கூட அங்க போய் தங்கலாம்னு சொன்னாங்க. உடனே சில சொன்னாங்க, அங்க போயிடலாம்னு எல்லாரும் அங்க போயிட்டாங்க. அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் டாக்டிக்கல் எல்லா நிலையிலையுமே சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உருவாக்குனாங்க. அப்ப நாம அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா சமநிலை வளர்ச்சியை கொண்டு வரணும். சமநிலை வளர்ச்சி, நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா துஹ்ஸிருல் மீசான், you do not break the balance system. நீ உலக வாழ்க்கையில நீ வளர்ச்சி பெற்ற சமூகமாக மாறணும்னா நீ சமநிலையை உடைக்காத. அப்ப சமநிலை பலகீனம் அடையும் போது சமூகம் பலகீனம் அடையும். அப்ப சமநிலை வளர்ச்சினா என்ன அப்படிங்கிறத நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப ஆன்மீக ரீதியாக உள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கல. சமூகத்துக்குள்ள போய் சமூகத்துல அரசியல் களங்கள்ல நிக்கிறவங்க, போராட்ட களங்கள்ல நிக்கிறவங்க, அதெல்லாம் தேவை, ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். ஆனா அவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை ஸ்டெபிலிட்டி பண்ணல. அமர்த்தியாசன் தன் புத்தகத்துல நிச்சயமற்ற பொருளாதார கொள்கை அப்படிங்கிற புத்தகத்துல எழுதுறாரு. முதல் பேஜ்ல 16ஆம் நூற்றாண்டுல 17ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்கள்ல இந்தியாவுடைய ஜிடிபியுடைய growth இருக்குல்ல, அது 24% இருந்துச்சுன்னு எழுதுறாரு. 24%. அப்ப அது யாருடைய காலம்னா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹுடைய காலம். கிட்டத்தட்ட 49 வருஷம் இந்தியாவை ஆண்ட ஒரு வலிமையான மன்னர் இமாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ்.
அவங்களுடைய காலத்துல இந்தியாவுடைய ஜிடிபியுடைய growth எவ்வளவு இருந்துச்சுன்னா 24%. இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்காவை விட, பிரிட்டனை விட, சைனாவை விட 800 மடங்கு ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து உலகம் முழுக்க போகுமா. அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார ஸ்டெபிலிட்டி நம்மள்ட்ட இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி முஸ்லிம்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி இன் இந்தியாவில் 28%. ஆனா 2019-20 முஸ்லிம்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி வெறுமன 3% குறைஞ்சு போச்சு. அப்ப நாங்க பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங் ஆகல, பொருளாதாரத்துல நம்ம ஸ்டெபிலிட்டி ஆகலன்னா சமூகத்தை வலுப்படுத்த முடியாது. இன்னைக்கு தமிழகம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது அப்படின்னா மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில 42% ஃப்ரம் சவுத் இந்தியா. அதுல தமிழ்நாடுடைய பங்களிப்பு 12%. இந்தியாவிலேயே 36,846 இண்டஸ்ட்ரியல் ஃபார்மேஷனை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இவ்வளவு பெரிய கட்டமைப்புள்ள பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, கல்வி சார்ந்த கட்டமைப்பு, இந்த சமநிலை வளர்ச்சி இருக்கிறதுனாலதான் மொத்த இந்தியாவில் சவுத் இந்தியா வெரி வெரி ஸ்ட்ராங்கா ஒரு முன்மாதிரியான கட்டமைப்புக்குள்ள இருக்குது. இதை நாங்க சரியான முறையில பொருளாதாரத்தில் எங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நாங்க வலுப்படுத்தணும். திரும்ப சொல்றேன், சமநிலை வளர்ச்சி தான் மிக முக்கியமானது. சமநிலை வளர்ச்சி மிஸ் பண்ணிட்டோம், பொருளாதாரத்தில் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணலன்னா சீக்கிரமே நசுக்கப்பட்டுருவோம், காணா போயிடுவோம். அப்ப மூணாவது, சமூகத்தை பத்தி யோசிக்கும் போது பொருளாதாரத்தை கைவிட்டுட்டோம். பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு கடந்த 20-30 வருஷமா நம்முடைய முன்னோர்கள் கடை வைக்கிறது, வெளிநாட்டுக்கு போறது, மிகப்பெரிய பிசினஸ் பண்றக்கூடிய நோக்கத்துல போகும்போது என்ன நடந்துச்சுன்னா பிள்ளைங்களை அடுத்த ஜெனரேஷனை சரியான முறையில உருவாக்காம விட்டுட்டாங்க. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப சொல்லல, 20 years பேக். உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய ரிலேஷன்ஸ், எங்க மாமாக்கள், எங்க அம்மா கூட பிறந்தவங்க கிட்டத்தட்ட 7 அண்ணன் தம்பிங்க. அவங்க எல்லாம் பெரும் பிசினஸ் மேனா இருந்தாங்க. எங்களுடைய மாமாக்கள் பெரும் பிசினஸ் மேன், பெரிய கடைகள், ஷாப்பிங், திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பண்ணியிருந்தாங்க, நிறைய நிலங்கள் வச்சிருந்தாங்க, எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கல. பெரும் நிறுவனங்கள், பெரும் மளிகை கடைகள், பெரும் ஷாப் வச்சிருந்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்றேன். என் கண்ணு முன்னாடி நடந்தது நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். அப்ப தன் பிள்ளைங்களை படிக்க வைக்கல. அப்ப இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், ஜட்ஜ் ஆக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அடிப்படை தீன் கொடுக்கப்படுதா, அறம் சார்ந்த வாழ்வியல் கொடுக்கப்படுதா அப்படின்னா கொடுக்கப்படுறதில்லை. அப்ப நம்ம எல்லா நிலையிலும் சமநிலையை இழக்கிறோம். ரொம்ப ஆழமா நீங்க யோசிக்கணும். உளவியல்ல ஒரு பாடம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லி. இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து வரும், டிரான்ஸ்பரிங் நாலேஜ் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரும். இப்ப நாம பேசக்கூடிய இந்த கருத்தியல் சார்ந்த விஷயங்களை உங்க உள்ளத்துல நீங்க சுமக்கணும். வெறுமனே நீங்க மூளைக்கு கொண்டு போனீங்கன்னா அந்த கொஸ்டின் வில் ரைஸ், கேள்விகள் தான் உண்டாகும். எப்ப நீங்க உங்க உள்ளத்துக்கு கொண்டு போறீங்களோ, தட் இஸ் கால்டு டிரான்ஸ்பரிங் நாலேஜ். அந்த டிரான்ஸ்பரிங் நாலேஜ் எந்த சமுதாயத்துக்கு வருதோ அந்த சமுதாயம் தான் வெற்றி பெற்ற சமூகமாக மாறும். இப்ப இருக்கக்கூடிய இறுக்கங்களும் அழுத்தங்களும் நமக்கு புதிதான ஒன்று கிடையாது. எல்லா காலத்திலையும் இறுக்கங்களும் அழுத்தங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த கால சூழ்நிலையில நம்ம எப்படி நாட்டுப்பற்று, தேசப்பற்று, சமூக கட்டமைப்பு, மனித இன பாதுகாப்பு, ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மனநிலையில போய்தான் நம்மளை நிரூபிக்க முடியுமே தவிர வெறுமனை எதிர்த்து கத்தி போராட்டம் பண்ணி மட்டும் இல்லை. போராட்டம் பண்ணணும், எங்கெங்க தேவைகள் இருக்குதோ அங்கங்க நம்ம அஜிடேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்னொரு டீம் இருக்கணும், அந்த டீம் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய, சமூகத்தை சிந்திக்கக்கூடிய, சமூகத்தை வலிமையான கட்டமைப்புக்குள்ள கல்வி, பொருளாதாரம், சமூகம், அறம், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சரிபடுத்த முயற்சிக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பாடுபடணும். இன்னைக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு, ஆனா என்ன செய்யணும்னு தெரியல. விழிப்புணர்வு வந்துருச்சு, ஆனா என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஏங்கிற கேள்விக்கு நம்ம எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். கோல்டன் ரேஷியோ ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர். நேற்று கூட ரம்தான கிராமபுரத்துல மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட 300 பிசினஸ் மேன் கலந்துக்கிட்டாங்க. அதுல அவங்களுக்கு நம்ம சொல்லப்பட்ட விஷயம் அதுதான். எல்லா ஊர்கள்லையுமே இன்னைக்கு இளம் சமுதாயம், பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கல்வியாளர்கள், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே சமூகம் பலகீனம் அடைஞ்சிருச்சு, இதை வலுப்படுத்தணுங்கிற ஆழமான சிந்தனை வந்துருச்சு. ஆனா ஏன் செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம சொல்ல வேண்டியது என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லணும். யாரை கூப்பிட்டு கேட்டாலும், ஒரு செருப்பு தைக்கிற முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சமூக நிலையை பத்தி தெரியும், பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நாம செய்ய வேண்டியது தீர்வுகளை பத்தி பேசணும். திரும்ப திரும்ப பிரச்சனைகளையே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அது அப்படி ஆயிடுச்சு, இப்படி செஞ்சுட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, திட்டமிட்டுட்டாங்க, அவங்க செய்யத்தான் செய்வாங்க.
இப்ப நாம என்ன செய்யணும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பொறுமையாக இருங்கள். இஸ்பிரு வஸாபிரு, உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் அன்பை வெளிப்படுத்துங்கள், உங்களுக்குள் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ராபித்து, உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள். அந்த ராபித்துக்கு விளக்கம் தஃசீர்ல பெரும் கருத்தியல் சார்ந்த விஷயம். எப்படி கட்டமைச்சு கொள்ளணும் அப்படின்னு இமாம்கள் எழுதுறாங்க. ஆன்மீகம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, கல்வி சார்ந்து. இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து இது என்னுடைய கருத்து அல்ல. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில என்ன செஞ்சாங்களோ அதை தான் நம்ம திரும்ப நமக்குள்ள பேசுறோம். இது என்னுடைய சுய ஆய்வு, சுய சிந்தனை, நான் உட்கார்ந்து ஆய்வு செஞ்சேன், ஒண்ணுமே செய்ய கிடையாது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள் அவங்களுடைய காலத்துல என்ன செஞ்சாங்க. இந்த 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 கூட்டத்துக்கு பேர் அல்லாஹ் சொல்றான் உலு பக்கியத்துன்னு சொல்றான். சூரத்துல் ஹூதுல 112வது ஆயத்திலிருந்து 117வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் 5 உபதேசங்கள் செய்யறான். அந்த 5 உபதேசங்கள் செஞ்சுட்டு சில கருத்துக்களை சொல்லும் போது சொல்றான், அந்த மக்கள் சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கருத்தியல் சார்ந்து உருவாகுவாங்க, அவங்களுக்கு பேர் உலு பக்கியத்துன்னு சொல்றான். சொல்லிட்டு 117வது ஆயத்துல சொல்லுவான், உமாகான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மி வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், நீங்கள் சமூகத்தை வழிநடத்தி, சமூகத்தை சீர்படுத்தி, சமூகத்துக்கு சேரான வழிமுறைகளை நீங்க சொல்லிக் கொண்டே இருக்கும் காலமெல்லாம் நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை அழித்து விட மாட்டேன், நான் உங்களை மோசமான நிலையில் விட்டுவிட மாட்டேன் அப்படிங்கறத அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அப்ப இந்த கருத்தியல் சார்ந்து நம்முடைய இளம் சமூகத்தை உருவாக்கணும். இப்ப நான் என்ன பேசுறேனோ அதை ஜமான் பாய் பேசுவார். சமூகத்தை நாங்கள் ஒரு 4 வருஷமா பயணிக்கக்கூடிய டீம்ல ஒரு 10 பேர் தேர்ந்தெடுத்தா 10 பேர் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை பேசுவாங்க. அந்த 5 வருஷம் முயற்சி பண்ணி வாட் இஸ் யுவர் கான்செப்ட் அப்படிங்கறத யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா ஒரு 10 பேர் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும், ஆனா 10 பேர் பத்தாது. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு ஊர்லயும் வருஷத்துக்கு 40 இளைஞர்களை தேர்ந்தெடுக்க, நல்ல படித்தவர்களாக, நல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக, கருத்தியல் சார்ந்து அவங்களை உருவாக்கினா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதா நம்முடைய ஆழமான கருத்து, ஆழமான சிந்தனை. அதன் அடிப்படையில் 40/40 அப்படிங்கிறத சும்மா வாயில சொல்லிட்டு போகாம அவர்களுக்கு ஒரு சிலபஸை உருவாக்குறோம். ஒரு சிலபஸ், அந்த சிலபஸை என்ன செய்யுங்க, ஒரே மாதிரி எல்லா இடங்கள்லையும் கொண்டு போகலாம். ஒரே மாதிரி கொண்டு போய் அந்த சிலபஸை நாங்க பயிற்றுவிக்கணும். ஓகே, அந்த பயிற்றுவிக்கும் போது சரியான வளர்ச்சி திட்டம் நமக்கு ஏற்படும். இதுல எந்த இடத்துலையுமே நாட்டுக்கு எதிராக அரசியல் சார்ந்து, அகீதா சார்ந்து தேவையில்லாத கருத்துக்களை பேசக்கூடாது. எல்லா நிலையிலையுமே அவர்களை பண்படுத்தி மேம்படுத்த தான் முயற்சிக்கணும். எந்த நிலையிலும் அரசியல் சார்ந்து, அரசியல் விருப்புணர்வு, எஸ்டிபி, தமுக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி அப்படி எதையும் பேசக்கூடாது. அவர்களை உருவாக்கும் போது அந்த மனநிலையோடு உருவாக்கணும். நாங்க எல்லா நிலையிலும் எங்களை நாங்கள் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். எதுக்கு கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், எதுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னா, இந்த நாட்டை, இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த தேசத்தை எல்லா நிலையிலும் வலுவாக, பலமாக, பாதுகாப்பாக உருவாக்கணும். அதுக்குத்தான் நம்ம தயாரிக்கப்படுறோம். இந்தியா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய அடுத்த 10 வருஷத்தினுடைய, கடந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கம்மிங் 10 இயர்ல, அடுத்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுடைய பொருளாதார பாலிசிஸ் என்ன அப்படின்னா, $1 ட்ரில்லியன் எக்கனாமிக் பாலிசி. 1 ட்ரில்லியன் எக்கனாமிக் பாலிசி. தமிழகத்தினுடைய வளர்ச்சி மட்டும் நான் சொல்றேன். இந்தியாவுடைய எக்கனாமிக் பாலிசி $5 ட்ரில்லியன் எக்கனாமிக் பாலிசி. ஓகே, இந்தியா முழுக்க இந்தியாவை அடுத்த 10 வருஷம் 2030க்குள்ள இந்த மோடி அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 5 ட்ரில்லியன் எக்கனாமிக் பாலிசியை நோக்கி நகர்த்துறோம் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு மட்டுமே $1 ட்ரில்லியன் எக்கனாமிக் பாலிசியை முன்னிறுத்தி நகர்த்துறாங்க. இதுல நம்முடைய பங்களிப்பு என்ன? கிட்டத்தட்ட 80,000 கோடின்னு சொல்லப்படுது நம்முடைய பங்களிப்பு. இந்த பங்களிப்பு நம்ம எப்படி கொடுக்க போறோம்? அதுக்கு இளைஞர்களை எப்படி தயாரிக்க போறோம்? எப்பயுமே நாம் வலுவாக இருந்தா நம்ம சுதந்திரங்கள் பறிக்கப்படாது. எப்ப நாங்க பலகீனமாக்கப்படுறோமோ அப்பதான் நம்ம சுதந்திரங்களும் நம்முடைய கருத்துரிமையும் பறிக்கப்படும். ரொம்ப தெளிவா நம்ம இருக்கணும். இதுல கடந்த 70 வருஷமா இதுல பலகீனம் அடைஞ்சிட்டோம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நாங்க பலகீனம் அடைஞ்சிட்டோம். அப்ப நாங்க திரும்ப பலப்படுத்தணும்னா அதுக்கு பெரும் முயற்சிகள் தேவை. ஆனா அந்த வளர்ச்சி எங்க இருக்குன்னா கிராமங்கள்ல இருந்து வரணும் தான் நான் சொல்றேன். நகரங்கள்ல இருந்து இந்த வளர்ச்சி வரக்கூடாது, கிராமங்கள்ல இருந்து வரணும். சமீபத்துல நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆவணம்ங்கிற ஊருக்கு போயிருந்தேன். ஆவணம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தஞ்சாவூர் மாவட்டத்துல. ஆவணம், அரசர்குளம், காசிம் புதுப்பேட்டை,
ஒரு 7 கிராமங்கள்ல இருந்து முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. முக்கிய தலைவர்கள், பொறுப்புதாரிகள், கல்வியாளர்கள். சொத்து எல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறான். ஆவணத்துக்காரங்க முழுக்க முழுக்க ஃபாரின், எல்லாம் மலேசியா, சிங்கப்பூர் தான். இங்க யாருக்கும் ஆசை இல்லாம இல்ல, கவலை இல்லாம இல்ல, விழிப்புணர்வு இல்லாம இல்ல. ஆனா என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப நாம திட்டமே என்ன சொல்றோம்னா, ஏன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு, என்ன செய்யணும், எப்படி செய்யணும். அப்ப நம்முடைய அல்டிமேட் ஒரு தீம், ஒரு கோர் பாயிண்ட் நீங்க இங்கிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாங்க சமநிலையில வளரணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வகுப்புல இருந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் நிறைய நேரம் பேசினாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மறந்து போயிடலாம், ஞாபகம் இல்லாம போயிடலாம். ஓகே, எல்லாத்தையும் உங்களால டக்குன்னு மனதில் கொண்டு வர முடியாது. மாறாக நான் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் மனதுக்குள்ள வச்சுக்கங்க. இது மறந்துடாதீங்க. நான் 100% பேசுறேன்னா ஒரு 20% மனதில் வச்சுக்கோங்க. நான் எதை மனதில் வச்சுக்கணும்னு சொல்றேனோ அதை திரும்ப திரும்ப நீங்க பேசுங்க. எப்ப மனதில் வரும் அப்படின்னா திரும்ப அதை பேசணும். நான் அடிக்கடி எங்க மாணவர்களுக்கு சொல்லுவேன், நீங்க அறிவாளிகளை உருவாக்காதீங்க, சிந்தனைவாதிகளை உருவாக்குங்க. நீங்க அறிவாளிகளை உருவாக்குனா என்ன நடக்கும்னா, இந்த உலகத்தை எப்படி அடையணும் தான் யோசிப்பான். நீங்க அறிவாளிகளை உருவாக்குனீங்கன்னா இந்த உலகத்தை எப்படி அடையணும், நான் எப்படி சொபிஸ்டிகேட்டடா வாழணும், நான் நிறைய எப்படி சம்பாதிக்கணும், நான் எப்படி பெரிய போன் வாங்கணும், நான் எப்படி இந்த காரை வாங்கணும். இன்னைக்குள்ள மார்க்கெட்டிங் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. எதையாவது காட்டி 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 அவனை முழுக்க முழுக்க உலக இன்பத்துல மூழ்கடிச்சு கொண்டே இருக்குது. நீங்க போனை திறந்தாவே எதையாவதுக்குள்ள கூட்டி போயிடும். உங்களை எங்க பார்த்தாலும் உங்களை வெளியே அப்படியே உங்களை ஓர்முகப்படுத்தாம பார்த்துக்கிட்டே இருக்கு, இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு உங்களை. இப்ப இந்த நிலையில நாம இந்த சமூகத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னா, அப்ப நம்ம வெறுமனே அறிவாளியாக இருக்கக்கூடாது, சிந்தனைவாதியாக மாறணும். இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜுக்கும் ஸ்காலருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நாலேஜுக்கும் விஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அறிவு என்பது ஒன்னை உருவாக்க, விஸ்டம் என்பது சமூகத்தை உருவாக்க. இப்ப நாம வெறுமனே அறிவாளியா உருவாகனா திரும்ப திரும்ப அந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்குள்ள மாட்டிப்போம். நம்ம எப்ப சிந்தனைவாதிகளாக மாறுறோமோ அப்பதான் இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடியவங்களாக மாறுவோம். இந்த கருத்தை மனதுக்குள்ள வச்சுக்கோங்க. ரெண்டு கருத்து சொல்றேன். ஒன்று, சமநிலை வளர்ச்சி. நம்ம எல்லாரும் சமநிலையில வளரணும். ஆன்மீகம், நமக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில தொடர்பு சரியா இருக்கணும். எனக்கும் என்னை படைத்தவனுக்கு மத்தியில தொடர்பு சரியா இருக்கணும். நீங்க இந்த உலகத்தை எதிர்த்து நிக்கணும், பிரச்சனைகளை சமாளிக்கணும், ஷைத்தானியத்தை எதிர்த்து நிக்கணும், பாத்திலுக்கு எதிராக நீங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு இன்னர் ஸ்ட்ரென்த். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பலமாக மாறும். அப்படி பலமாக மாறினா மட்டும்தான் உங்களால எதிர்த்து நிக்க முடியும். இல்லைன்னா எதிர்த்து நிக்க முடியாது. ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவோம், அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்து அடிமைகளாக மாற்றப்படுவோம். ரொம்ப ஆழமா இதை நாங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து இரண்டாவது கருத்து. ஒண்ணு, சமநிலை வளர்ச்சியை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, இந்த உலகத்தினுடைய பிராக்டிக்கல் யதார்த்தம் என்னன்னா, ஈமானிய வலு இல்லைன்னா எங்களால எதையும் எதிர்த்து நிக்க முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது, எதையுமே உண்மையை ஹக்கை வெளிப்படுத்த முடியாது. அந்த நிலைக்கு தள்ளப்படுவோம். எப்படி தள்ளப்படுவோம்? ஒன்று, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவோம், அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்து போயிடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தத்தகவு வலா தருக்கணும்னு சொல்றான். ரெண்டுமே சொல்றான், வலா தத்தகவு வலா தருக்கணும். நீ பாவத்துல மூழ்கி காண போயிடாத. நீ பாவத்துல மூழ்கிட்டா உன்னால எதுவுமே புரியாது, உனக்கு நடக்கக்கூடிய எதுவுமே உனக்கு விளங்காது, கோடையா மாறிடுவோங்கிற அல்லாஹ் சொல்றான். நீ கோடையா மாறிடுவ, பாவம் செய்ய நீ கோடையா மாறுவ. உலக தடுக்கணும், இந்த உலகத்தை பார்த்து பயப்படாத, நான் உங்களதான் இருக்கேன். ஃபஸ்தகீம், நீ உறுதியாக இரு. ஃபஸ்தகீம், உறுதியாக இருக்கு. இந்த கருத்து, இந்த ஆழத்தெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப ஆழமாக பயிற்சி கொடுக்கணும். குர்ஆனை நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டோம். குர்ஆன் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆத்தென்டிகேட் சிஸ்டம் உலகத்துல கிடையவே கிடையாது. அவ்வளவு பெரிய வலிமை பகுதி அது. அதை சொல்லிக் கொடுக்காத விஷயமே கிடையாது. ஆனா நாங்க அப்படி பார்க்கவும் இல்லை, அப்படி படிக்கவும் இல்லை, அப்படி யோசிக்கவும் இல்லை, அப்படி ஆய்வு செய்யவும் இல்லை. அதனாலதான் நாங்க பலகீனப்பட்டுக்கிட்டே போறோம். இப்ப நாங்க திரும்ப சமூகத்தை பலப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? மக்களை முதல்ல அல்லாஹ்வோடு இணைக்கணும், மக்களை சமூக சிந்தனைகளுக்குள்ள கொண்டு வரணும், மக்களை கல்வியில அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 4 சமநிலையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்ப நாங்க 40/40 40 மணி நேர வகுப்பு, வாரத்துக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம். வாரத்துக்கு 2 மணி நேரம் கொடுத்தோம்னா 5 மாதங்கள்ல ஒரு 40 பேர் நம்ம தயாரிக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 40 பேருங்கிறத பிளான் பண்ணிக்கணும். வெறுமனே பயம் கேட்கறதல்ல, இதை நீங்க திரும்பி பேசி பார்க்கணும். இந்த கருத்தியல் சார்ந்து நீங்க பேசணும். ஓகேவா?
பேசிக்கிட்டே இருக்கணும். பெரியார் இருக்காருல்ல, பெரியார், தந்தை பெரியார் நம்ம அவர் தமிழ்நாட்டில் பெரிய கல்லூரிகள் கட்டலை, பெரிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கலை, பெரும் பெரும் மருத்துவமனைகள்லாம் அவர் கட்டலை. அவர் என்ன செஞ்சாருன்னா 20,000 மீட்டிங் பேசியிருக்காரு. எத்தனை பேசியிருக்காரு? 20,000 மீட்டிங், ஸ்டேஜ் மீட்டிங். இங்க பேசுவார் ஒரு மணி நேரம், தனி வேணா இருக்கட்டும், அப்படியே கொஞ்ச நேரம் போய் அடுத்த தெருவில் 1 மணி நேரம் பேசுவார். உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட்டம் கூட்டமாக உட்கார மாட்டாங்க, 20, 30, 50 இப்படித்தான். பிற்காலத்துலதான் அது திராவிட சிந்தனையாக மாறும்போதுதான் கூட்டங்கள் அதிகமானுச்சு. இப்ப கருத்தியல் சார்ந்த சமூகத்தை எத்தனை வருஷம் பாடுபட்டாரு? 50 வருஷத்துக்கு மேல பாடுபட்டிருக்காரு அவர். கடைசி மூத்தா போற வரைக்கும் மூத்திர பையை தூக்கிட்டே தெரிஞ்சார் எல்லா நிலையிலையுமே. இப்ப கருத்தியல் சார்ந்து நம்ம சமூக கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும்? உலகத்திலேயே சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற ஆழமான சிந்தனையை உலகத்துக்கு முதல் கொண்டு வந்தது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையாக மக்களிடத்துல ஈமானுக்கு அடுத்து சொன்ன விஷயம் என்னன்னா, நீ அல்லாஹ்வை ஏற்றுக்க, உன்னை படைத்தவன் ஒருவன் தான்ங்கிறத புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அடுத்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, வெள்ளையனும் கருப்பனும் ஒன்றுதான், ஏழையும் பணக்காரனும் ஒன்றுதான், அடிமையும் எஜமானனும் ஒன்றுதான், ஒரே தட்டுல உட்கார்ந்து சாப்பிடு. சாதாரண விஷயம் இல்லை. அந்த நிலையில மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா பிலால் நீ வாங்கன்னு கூப்பிட்டு மக்கா மேல ஏறி காபத்துல்லா மேல ஏறி பாங்க சொல்ல சொன்னாங்க. அவர் விறுவிறுன்னு படி கைத்த முடிச்சு மேல ஏறிட்டார், காபத்துல்லா மேல பாங்க சொல்றாரு. சஹாபாக்களுடைய முகமெல்லாம் சுருங்கி போச்சு. ஏன் ஒரு கருப்பு அடிமையை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா ஏத்திட்டாங்களேன்னு சொல்லி நபி திரும்பி பார்த்து அபூபக்கர் கேட்பாங்க, யா அபூபக்கர் நீங்களும் இப்படி சிந்திக்கிறீங்களான்னு கேட்பாங்க மக்களுடைய முகத்தை பார்த்துட்டு. இஸ்லாம் எந்த நிலையிலும் சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, சமூக நீதியை, சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் எக்கானமி, சோசியல் எஜுகேஷன் இது ரொம்ப ஆழமாக கொடுத்துச்சு. கைதிகளை பிடித்த பிறகு சொன்னாங்க, கைதிகள் விடுதலை ஆகணும்னா மதீனாவுடைய 10 குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்க, நீங்க விடுதலை ஆகணும்னு சொன்னாங்க. உலகத்திலே இப்படி சொல்லப்பட்ட ஒரே தலைவத்தை மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, சோசியல் எஜுகேஷன் எல்லாரும் படிக்க வச்சாங்க, எல்லாரும் எழுத படிக்க கத்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளும் போது வெறுமனே 70க்கும் கோடி சஹாபா எழுத படிக்க தெரியும். ஆரம்பத்தில் 14 பேர் தான். ஆனா நபி அவங்களை விட்டு போகும்போது அனைத்து சஹாபாக்கள் எழுத படிக்க கத்துக்கிட்டாங்க. அப்ப எல்லா நிலையிலையுமே இந்த சமத்துவம், சகோதரத்துவங்கிற ஆழமான கருத்தியலை கொண்டு வந்து உலகத்துக்கு பெரும் புரட்சி ஏற்படுத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த கருத்தியல் சார்ந்து ஒரு இளம் சமூகத்தை உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு பாடத்திட்டம் உருவாக்கி இருக்கோம். அதுக்கு பேர் தான் 40/40. அது ஒவ்வொரு மஹல்லாக்களும், தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையுமே இதை நம்ம கொண்டு வரணும். இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுறோம். இதுக்குள்ள தீர்வுகள் என்ன? இன்னைக்கு நம்முடைய இளம் சமூகம் 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம செய்யறோம்னா, இவங்களை பாதுகாக்கலன்னா நம்ம கைவிட்டு போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய இளம் சமூகம் 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க. முதல் ப்ராப்ளம் என்னன்னா கல்ச்சுரல் டிக்ளைன். அதுக்கு பேரு கலாச்சார சீர்கேடு. அவங்க பார்க்குற படங்கள், நாடகங்கள், நெட்ஃபிளிக்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் அவங்களை அறியாமையே அடிமைத்தனத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கு. மிக மோசமான நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டு கொண்டிருக்கு. கல்ச்சரலி அவங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. மிக மோசமான நிலைக்கு நாங்க பார்க்கிற உலகத்தை விட நாங்க பார்க்காத உலகம் மிக மோசமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள எங்களுடைய வாலிப சமூகம், இளம் சமூகம், நாட் ஒன்லி ஃபார் முஸ்லிம், நான் முஸ்லிம் மட்டும் பேசல, முழு உலகத்திலையும் முழு இந்தியாவிலையும் the internet is a war of humanity அப்படின்னு சொல்றாங்க. the internet is a war of humanity. நான் ஆண்கள் மட்டும் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஒரு நிமிடத்துக்கு போனோகிராஃபிக், இந்த ப்ளூ ஃபிலிம்னு சொல்லுவாங்க, அசிங்கமான படங்கள், ஒரு நிமிடத்திற்கு உலகம் முழுக்க 800 GB அப்லோட் செய்யப்படுது. 800 GB ஒரு நிமிடத்துக்கு, 60 செகண்டுக்கு 800 GB உள்ள போகுது. இளம் இறப்புகள் அதிகரிக்குது. இளம் இறப்புகள் எதனால அதிகரிக்குதுன்னா, மனநிலை ரீதியாக நம்ம சமூகம் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. சாதாரண விஷயம் அல்ல. கல்ச்சுரல் டிக்ளைன் அப்படிங்கிறது ஒண்ணுமே திரும்பி வெளியெடுக்க முடியாது. அவங்க கைகள்ல சைத்தான் கைகள்ல விலங்கு போடல, இப்ப மனிதனுடைய மூளைகள்ல விலங்கு போட்டு கொண்டிருக்கிறான். சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. கல்ச்சுரலி நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய குழந்தைகள். 2வது அகலாக் ரீதியாக ஒழுக்கம் சார்ந்து பாதிப்பு ஏற்படுது. ஒழுக்கம் சார்ந்து படிப்பு அதிகமாயிருச்சு, பண்பு குறைஞ்சிருச்சு. அறிவு அதிகமாயிருச்சு, அன்பு குறைஞ்சிருச்சு. எல்லாரும் படிக்க
படிக்கிறான், சிபிஎஸ்சில படிக்கிறான், டாக்டர் இன்ஜினியர் சொல்றோம். ஆனா கணவனும் டாக்டர், மனைவியும் டாக்டர் சேர்ந்து வாழ முடியல. 60% குடும்பங்கள்ல டிஸ்பியூட், பிரச்சனைகள். யாரும் யாரும் கட்டுப்பட விரும்புறதில்லை. சமீபத்தில் நான் ஒரு ஹதீஸை படிச்சு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். ஹதீஸை படிச்ச போது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, பெரிய வருத்தம், பயம் ஏற்பட்டுருச்சு எனக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கியாமத்துடைய நெருக்கத்துல மனிதர்கள் எப்படி ஆயிடுவாங்கன்னு சொன்னா, ஆண்கள் எல்லாம் பாவங்கள் செய்த நேர்மையற்ற கோழைகளாக மாறுவாங்களாம். கியாமத்து நெருக்கத்துல ஆண்கள் எப்படி மாறுவாங்கன்னு சொன்னா, பாவங்கள் செய்து நேர்மையற்ற கோழைகளாக மாறுவாங்க. பெண்கள் எல்லாம் வரம்பு மீறி துரோகிகளாக மாறுவாங்களாம். பெண்கள் எல்லாம், இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளம்னு சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த 10-20 நாள்ல மட்டும் கட்டுன புருஷனை கிட்டத்தட்ட 10 பேத்துக்கு மேல திட்டமிட்டு கொலை செய்து புதைச்சிருக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் பார்த்துருக்கீங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கேட்டிருக்கிறான், இந்த பெண்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். வாட் ஹேப்பன் டு உமன், விமென்ஸுக்கு என்ன ஆனிச்சு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளுக்குள்ள போறாங்க, துரோக சிந்தனைக்குள்ள எப்படி போறாங்க, ஆண்கள் ஏன் இவ்வளவு கோழைகளாக மாறிட்டாங்க, நேர்மை இல்லாத ஆண்கள் அதிகமாயிட்டாங்க. அப்ப என்ன காரணம்? இந்த ஹதீஸ் எவ்வளவு உச்சகட்டமான நிலைன்னு பாருங்க. சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த மனித இனத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நம்ம நினைக்கலாம், நான் ஒரு ஆள் என்ன செய்ய போறேன் மோலானா, நம்ம பேசினா எல்லாம் மாறுவாங்களா, அப்படி நினைக்காதீங்க. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னு சொல்றாங்க. நீ நல்லவனாக மாறிக்கொண்டே இந்த உலகம் நல்லதாக மாறும். நீ தப்பு செய்யக்கூடியவனா மாறினா இந்த உலகம் தப்பு செய்யதான் மாறும். ஸோ மாற்றம் என்பது உன்னிடத்தில் இருந்துதான். நீ தனி மனிதன் நினைக்காத, நீ தனி ஒரு ஆள் நினைக்காத. குர்ஆன் தானே சொல்லுது, நீ அநியாயமாக ஒரு கொலை செய்தால் இந்த உலகத்தையே கொலை செய்ததற்கு சமம். நீ ஒரு உயிரை பாதுகாத்தால் இந்த உலகத்தையே பாதுகாத்ததுக்கு சமம். குர்ஆன் மிக அழகாக, ஹதீஸ் நமக்கு மிக அழகான வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்குது. அப்ப நம்ம சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனை கல்ச்சரல் டிக்ளைன், 2வது ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல், 3வது உடலியல் சார்ந்த பிரச்சனை. பிசிக்கலி நாங்க பலகீனப்பட்டு கொண்டே இருக்கிறோம். 100 முஸ்லிம்கள்ல கிட்டத்தட்ட 36 முஸ்லிம்கள் நோயாளிகள்னு ஆய்வு சொல்லுது. 36 பேர் நோயாளி. சின்ன சின்ன வயதிலேயே மரணங்கள், நோய்கள் அதிகரிக்குது. அப்போ ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை நாங்க ஃபார்ம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. அவர் பாடி இஸ் அவர் அமானா, எங்களுடைய உடல் எங்களுடைய அமானிதம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் சில கிராமங்களுக்கு போய் பார்க்கிறேன், சில ஊர்களில் இளைஞர்களை பார்க்கிறேன், அவனுடைய செயல்பாடுகள், அவன் ட்ரக்ஸ்ல மூழ்கி, போதை, பேச்சு, வார்த்தை, நடை, உடை, அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 1000-2000 இளைஞர்கள் இருக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன் அவங்களை பத்தி நம்ம யாருமே கவலைப்படாம இருக்கிறோம்? அவங்களை பத்தி நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். என்ன முடிவு செய்யறோம்? திருந்த மாட்டேங்க, பட்டான் திருந்துவாங்க அப்படின்னு நினைச்சு போயிடுறோம். நம்ம அப்படி விடக்கூடாது. ஒவ்வொரு மகல்லா மீதும் முயற்சி செய்யணும். 2 பேரை தேர்ந்தெடுங்க, ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க, 5 பேர், கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க மகல்லாவை கைவிட்டுறாதீங்க, இளைஞர்களை கைவிட்டுறாதீங்க. அவங்கதான் சமூகத்தினுடைய முதுகெலும்புகள். ஆனா அவங்க நம்ம கையை விட்டு ரொம்ப தூரமா போற மாதிரி தெரியுது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றோம், இளைஞர்கள் மீது கவனம் செலுத்துங்க, பெண்களின் மீது கவனம் செலுத்துங்க. அப்ப இந்த வகுப்பினுடைய நோக்கமே என்னன்னா 40 இளைஞர்கள் 40 மணி நேரம் வகுப்பு வருஷத்துக்கு தேர்ந்தெடுப்போம். மெதுவா பயிற்சி கொடுப்போம், அப்படியே இணைப்போம். அப்படி இணைச்சுக்கிட்டே இருந்தா மாஷா அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். 3வது பிரச்சனை உடலியல் சார்ந்த. 4வது ஸ்ட்ரெஸ் அண்ட் மன அழுத்தம், மென்டல் ஹெல்த் டிசார்டர். இது மாதிரி பல 4 விதமான பிரச்சனைகள்ல நம்முடைய சமூகம் அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அதற்கு சரியான திட்டமிடுதல் வேணும், சரியான இலக்கை நோக்கி பயணிக்கணும், சரியான முயற்சிகள், சரியான என்ன செய்யணுங்கிற தெளிவான பார்வையும் இலக்கும் நம்மள்ட்ட இருக்கணும். சும்மா அங்க 10 பேர் உட்காந்து, இங்க 10 பேர் உட்காந்து, இந்த இளைஞர்கள்லாம் வீணா போயிட்டாங்க மோலானா அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுறது. பேப்பர் படிக்கும் போது கவலை வரும், பயான் கேட்கும் போது கவலை வரும், பயான் கேட்டு முடிச்ச உடனே சாப்பிட்ட உடனே மறந்து போயிடுவோம், பேப்பர் படிச்சு அடுத்த பக்கத்து திருவண்ணே மறந்து போயிடுவோம். இந்த மாதிரி இன்ஸ்டன்டா ரியாக்ஷன் பண்ணக்கூடிய சமூகமாக இருந்தா மிக மோசமான பலகீனத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். நான் வருத்தப்பட்டு சொல்றேன், இளைஞர்களை பாதுகாக்கணும். இளைஞர்கள் மிக மோசமான நிலைக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப ஆண்களும் சரி பெண்களும் சரி, 2 பேத்துக்கும் சொல்றேன். அதுலயும் குறிப்பாக 2 மிக முக்கியமான பிரச்சனை, சோசியல் மீடியா அவங்க பயன்படுத்தக்கூடிய, நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், அது உள்ளுக்குள்ள போக போக அது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய சூழ்ச்சி. அந்த வலைக்குள்ள ஒரு சமூகம், ஒரு பெரிய ஜெனரேஷனே மாட்டிக்குச்சு. அதுல இருந்து வெளியெடுக்கிறது நம்முடைய கடமை, வெளியெடுத்துதான் தீரணும். முடியாதுன்னு கிடையாது, நம்மளால முயற்சிகள் நம்ம செஞ்சுட்டா
நம்மளால செய்ய முடியாத விஷயங்களை அல்லாஹ் செஞ்சு கொடுத்துருவான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். ஓகே, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், உன்னுடைய விஷயம், உன்னுடைய பொறுப்பு என்னன்னா பல்லு, நீ எத்தி வைக்கிற பொறுப்பு தான். அதை கணக்கிடுதல், யாரை கொண்டு வரணும், யாரை கொண்டு வரக்கூடாது, யாருக்கு ஹிதாயத் கொடுக்கணும், யாருக்கு ஹிதாயத் கொடுக்க கூடாதுங்கிற பொறுப்பெல்லாம் என்னுடையது. நீ அதை பத்தி யோசிக்காத. நீ சொன்னதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கணும், நீ சொன்னவொடனே மக்கள்லாம் வந்துடணும், அதை பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காத. உன் பொறுப்பு என்ன? மக்களிடத்துல சொல்ற பொறுப்பு தான். ஹிசாப், நல்ல விஷயம். அந்த ஹிசாப், அந்த முந்தின வார்த்தை படிங்க, இன்னமா அழைக்கல் பலா, இன்னமா அழைக்கல் பலா, உன் மீது கடமை என்ன? எத்தி வைத்தல். ஓகே, அடுத்து என்ன? ஹிசாப். அதை எப்படி சரி செய்யணும், யாரை கொண்டு வரணும், யாரை கொண்டு வரக்கூடாது, யாரை ஏற்றுக்கணும், யாரை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது என் புறத்தில் இருக்கு. அதை பத்தி நீ கவலைப்படாதுங்கிற அல்லாஹ். நீ கவலைப்படாத, நீ எத்தி வச்சுக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு, கவலைப்பட்டுக்கிட்டே இரு, திட்டமிட்டு கொண்டே இரு, முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, பிளான போடு, பிளான போடு, பிளான போடு, போட்டு எதையாவது ஒண்ணு பண்ணு, விட்டுறாத, கைவிட்டுறாத, எந்த நிலையிலும் சமூகத்தை கைவிட்டுறாத. ரொம்ப ஆழமா நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த 4 பிரச்சனைகள் தான் நம்ம சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. ஒன்று என்ன? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? கல்ச்சுரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. இரண்டாவது என்ன சொன்ன? அஹ்லாக், ஒழுக்கம் சார்ந்த சீர்கேடு. மூணாவது என்ன சொன்ன? உடலியல் சார்ந்த சீர்கேடு. நாலாவது என்ன சொன்ன? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். கடந்த 6-7 மாசத்துல தமிழகத்துல மட்டும் 100 குழந்தைகளுக்கு மேல தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. குழந்தைகளை நான் சொல்றேன். இது எல்லாமே இன்னைக்கு ஒருத்தர் ஹாஜியை சந்திச்சாரு, நான் பேர் சொல்ல விரும்பல. இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன், அவர் சொல்றாரு, மௌலானா பெரிய குடும்பம் சார்ந்தவர், இன்னைக்கு மதியம், மௌலானா என் பிள்ளைக்கு அதுவா செய்யுங்க, அவன் இந்த ரம்மி கேம்ல உள்ள போய் லட்சக்கணக்கில் இழந்து அவன் அப்படியே பைத்தியக்காரமாக உட்காந்துருக்கான் மௌலானா. இது மாதிரி ஒரு குழுவே இருக்காங்க மௌலானாங்கிறாருன்ட்ட வந்து. அவருக்கு நம்ம என்ன துவா செய்யறது? அவரை கூப்பிட்டு கவுன்சிலிங் தான் கொடுக்கணும், சரி செய்யணும். சமூகத்தை வெறுமனே அப்படி அங்க ஒன்று நடக்குது இங்க ஒன்று நடக்குதுன்னு யோசிக்காங்க. இதில் பெரும் பாதிப்புகள் சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. அதனால நம்முடைய இளைஞர்களை கையில் எடுக்கணும்னா நமக்கு திட்டம் வேணும். அந்த திட்டம் தான் 40/40 அப்படிங்கிற பிளானை தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இதை செயல்படுத்தணும். குறிப்பா எக்கனாமிக் சாம்பர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. அவங்க பேர்ல கூட பண்ணிக்கங்க, இந்த பேர்ல தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யாரும் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ செய்யுங்க. ஃபர்ஸ்ட் போய் இதுதான் இவங்க போகணும், இந்த பேர் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கத்துக்கங்க, லேர்ன் பண்ணுங்க, செயல்பட ஆரம்பிங்க. அப்ப இதுக்கு பேரு நாங்க ILS சொல்றோம், இஸ்லாமிக் வாழ்வியல் கல்வின்னு சொல்றோம். இந்த பாடத்துக்கு பேரு இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி அப்படின்னு இந்த பாடத்துக்கு பேர் வைக்கிறோம். இந்த பாடம் 4 சப்ஜெக்டை கொண்டு இருக்கும், 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். ஒன்று இந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இஸ்லாமிக் சிஸ்டம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதனுடைய கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். ஆனா வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியவே தெரியாது. வேறுங்கிறது தான் நம்முடைய ஈமானை போல. தட் இஸ் கால்டு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். அந்த வேறு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆணி வேறு மண்ணுக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு தண்டென்ற பொருளாதாரம், கிளைகள் என்ற சமூகம், அதிலிருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் கல்வி என்ற அடிப்படையான இனிப்பான விஷயங்கள் சரியாக இருக்கும். சில பேர் வேரை பிடிச்சுக்கிட்டாங்க, சில பேர் தண்டை பிடிச்சுக்கிட்டாங்க, சில பேர் கிளைகளை பிடிச்சுக்கிட்டாங்க, சில பேர் கனிகள் மட்டும் இனிப்பானதாக வேணும்னு விரும்புறாங்க. சமூகம் ஜெயிக்குமான்னா ஒருபோதும் ஜெயிக்காது. அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். The basic principle of Islamic system. இஸ்லாமிய கல்வி கொள்கை என்ன, இஸ்லாமிய கட்டமைப்புகள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது, இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்லாமிய கட்டமைப்புங்கிறது 4 விஷயங்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை ரொம்ப தெளிவா பாடம் நடத்தும் போது ரொம்ப ஆழமா சொல்லிக் கொடுப்போம். ஒன்று வஹதானியத். ஒன்று என்ன? வஹதானியத். என்னை படைத்தவன் ஒருவன் தான், என்னை படைத்தவன் ஒருவன் தான். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இப்படிங்கிற ஆழமான கருத்துகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். என்னை படைத்தவன் ஒருவன் தான் அப்படிங்கிற சிந்தனைய ரொம்ப ஆழமாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். திரும்ப நான் சொல்றேன், வேறு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீங்க என்ன கொடுத்தாலும் எந்த பயனும் இல்லை. ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் இந்த உலகத்துல ஆற்றலாக மாறாது, அழிவைத்தான் கொடுக்கும். ஈமானுங்கிறது என்ன? அறம் தான்.
தொல்காப்பியம் அழகாக சொல்லும், வாட் இஸ் எஜுகேஷன், கல்வி என்றால் என்ன? கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அறமாகி, அறம் அருளாக வேண்டும். தட் இஸ் கால்ட் எஜுகேஷன் சொல்லும். இப்ப தமிழ் இலக்கியங்கள் அறத்தின் மீது ரொம்ப ஆழமாக சொல்லுது. ஈமான் அப்படிங்கிறது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ரோட்ல நடந்து போறோம், ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஒரு கல் கிடக்கு, ஒரு கல். அந்த கல்லை எடுத்து ஓரமா போடுறதும் ஈமான்ல ஒரு பகுதி தான், அதுவும் ஈமான் தான். ஸ்பெயினுடைய வீழ்ச்சியில ஒரு அற்புதமான சம்பவத்தை நான் சமீபத்தில் படிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஸ்பெயின் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு 1492. ஸ்பெயின் வீழ்ச்சி அடைந்த பிறகு 4 விஷயம் நடந்துச்சு. அங்க இந்தியாவில் அது நடக்கல, ஸ்பெயின்ல அது நடந்துச்சு. ஒண்ணு என்னன்னா, மக்கள் நாட்டை விட்டு வெளியே போயிட்டான், பாதி பேர் வெளியே போயிட்டான். சில பேர் என்ன பண்ணா, முறுத்துதாயிட்டான், கிறிஸ்துவர்களாக மாறிட்டாங்க. 3வது கேட்டகரியில சில மனிதர்கள் எதிர்த்தாங்க, ஒற்றுமை இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க. சில பேர் மறைந்து வாழ்ந்தாங்க. அப்ப கிறிஸ்துவ மிஷனரி ஸ்பெயின் வெற்றி கொண்ட பிறகு எப்படி நாங்க முஸ்லீம்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஆய்வு நடக்குது. இங்க முஸ்லீம்கள் உள்ள இருக்கிறாங்க, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஃபாதர் அழகா சொல்லுவாரு, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஒண்ணும் இல்ல. ஒரு தொழுநோயாளிய தெருவினுடைய முக்கத்துல உட்கார வச்சு, அவனை ரொம்ப அசிங்கமா கஷ்டமா சாப்பாடு இல்லாம அவனை உட்கார வச்சு, யாருமே அவனை கண்டுகொள்ளாத மாதிரி மக்களை ரோட்ல அவனை உட்கார வச்சு மக்கள்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கணும். இப்படி போகும்போது யார் அந்த தொழுநோயாளி பக்கத்துல போய் அவருக்கான உதவிகளை தர்மங்களை யார் செய்கிறாரோ அவர் தான் முஸ்லீம். அப்படி கண்டுபிடிக்கணும், அப்படி திட்டங்கள் போட்டு முஸ்லீம்களை கண்டுபிடிச்சாங்க. இயற்கையில ஈகை குணம்ங்கிறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களை அரவணைத்து வாழணும். அவங்களை நம்ம நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏனைய மக்கள் ஏழைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு சார்ந்த ஒரு சமூகம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப அந்த ஈமானிய உணர்வுகளை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது வஹதானியத். 2வது ரிசாலத். இந்த வேதத்தை எப்படி பாதுகாக்கணும், இந்த வேதம் எப்படி கட்டமைக்கப்பட்ட, தௌராத் எப்படி மிஸ் ஆனுச்சு, ஜபூர் எப்படி மிஸ் ஆனுச்சு, இன்ஜீல் எப்படி மிஸ் ஆனுச்சு, ஏன் குர்ஆனை நாங்க பாதுகாக்கணும், குர்ஆனை நம்ம ஏன் படிக்கணும், குர்ஆனுடைய கடமைகளை நம்ம ஏன் வழங்கணும். குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. பிலீவ் இட், இதை நம்பணும், ரீட் இட், அதை படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை வழங்கணும், பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும், பிராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில் அமல் செய்யணும், ஸ்ப்ரெட் இட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் குர்ஆனுடைய கடமைகள், இதை நம்ம செய்யணும். ஏனைய மதங்கள் எப்படி சலிந்து போனுச்சு, எப்படி அதனுடைய அடிப்படையை இழந்து போனுச்சுன்னா, அந்தந்த வேதங்கள் பாதுகாக்கப்படலை. ஆனா குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அந்த குர்ஆனை நம்ம தொடர்பு எடுக்கணும், இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 3வது ஷரியத். ஷரியத்துங்கிறது அடிமைத்தனம் கிடையாது. நாம தொழுகிறதுனால, நாம நோன்பு வைக்கிறதுனால, நாம ஜகாத் கொடுக்கறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைக்கிற போறதில்லை. நாம தொழுகாம விட்டுட்டோம், நம்ம ஜகாத் கொடுக்காம விட்டுட்டோம், நாம இஸ்லாத்தை பின்பற்றாம விட்டுட்டோம், அல்லாஹ்வுக்கு எதுவும் குறைய போறதும் இல்லை. இந்த ஷரியத் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கான அடிப்படை தத்துவங்கள். நாம் தொழுவது என்பது, நாம ஜகாத் கொடுப்பது என்பது, நாம ஹஜ்ஜுக்கு போறது, நாம நல்ல நேர்மையாக வாழ்றது, ஒழுக்கமாக வாழ்றதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கானது. ஷரியத் என்பது அடிமைத்தனம் கிடையாது. ஷரியத் என்பது கட்டுப்படுதல் அப்படிங்கிறத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நம்ம சொல்லணும். கையை விட்டு வெளியே போறாங்க, அநேக வாலிபர்கள் கையை விட்டு வெளியே போறாங்க. அப்ப அவங்களை மீட்டெடுக்கணும்னா இது போன்ற சிந்தனை தத்துவங்களை நம்ம ரொம்ப ஆழமா கொடுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. ஆனா இந்த வேலையை நம்ம செய்யாம விட்டுட்டா மிக மிக மோசமான பலகீனத்துக்கு தள்ளப்பட்ட பிறகு நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்து என்ன ஆய்வு திட்டமிட்டாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம நல்லா ஆயிரணும். நம்ம நசுக்கப்பட்ட பிறகு நம்ம நல்லாக முடியாது. நோக்கியாவுடைய சிஓ ஸ்டீவ் பால்மர்ட்ட கேட்கப்பட்டுச்சு, எப்படி உலகத்திலேயே டாமினேட் பண்ணீங்க, மொனோபோலியா இருந்தீங்க, நோக்கியா போன் எப்படி வீழ்ந்துச்சு? 1996 2007-8 வரைக்கும் உலகத்தையே ஆட்சி செய்தது அதுதான் நோக்கியா. எல்லா கையிலையும் நோக்கியா போன் இருந்திருக்கும். ஆனா அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல நோக்கியாங்கிற சாம்ராஜ்யமே வீழ்த்தப்பட்டுச்சு. சாம்ராஜ்யம் வீழ்ந்து போச்சு. அப்ப கேட்கப்பட்டுச்சு, எதுக்கு வீழ்ந்து, எப்படி வீழ்ந்து போனீங்க, இவ்வளவு பெரிய மொனோபோலியா இருந்தவங்க எப்படி வீழ்ந்தீங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப அழகாக அவர் சொல்லுவாரு ஸ்டீவ் பால்மர், நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் தோற்றுவிட்டோம். ஏன்? நாங்க எங்களை அப்கிரேட் பண்ணல. காலத்திற்கு தகுந்தார் போல், நேரத்திற்கு தகுந்தார் போல் எங்களை நாங்க அப்கிரேட் பண்ணல, அடுத்த கட்டத்துக்கு நாங்க தயாரிக்கல. வரக்கூடியவங்க அழகா திட்டமிட்டு 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு 100 ஆண்டு திட்டமிட்டு பாட்டில் இருக்கிறாங்க. அவங்க செய்யறது தவறுன்னு தெரியும், ஆனா திட்டமிடுதல் காரணமாக அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
நாங்க ஹக்கில் இருக்கிறோம் தெரியும், ஆனா தோத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்? எங்கள்கிட்ட திட்டமிடுதல் இல்லை. வல்லைசில் இன்சானி இல்லா மாசா, யாராரும் எந்தெந்த முயற்சிகள் செய்கிறார்களோ அவர்களுக்கான கூலி இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு தான் தீரும். அது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த ஷரியத் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரிசாலத்தை எப்படி பாதுகாக்கணும். இறுதியாக குழந்தைகளுக்கு ஈமானுடைய வளர்ச்சியில பெரும் பாடம் இது. இது 10 மணி நேரம் வகுப்பு. இது நான் ரொம்ப சுருக்கமா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகிரத், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. நம்ம எல்லாரும் இங்க மௌத்தா போவோம். நமக்கு மௌத்துன்னு ஒண்ணு வரும். மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்காக தயாரிப்பு தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலகம் என்பது நாம நினைப்பதை போல இது ஒரு பொருளாதார பிரச்சனையோ, அரசியல் பிரச்சனையோ, சமூக பிரச்சனையோ கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில ஏற்படுகின்ற பிரச்சனைங்கிறது இது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். இந்த போராட்ட களத்துல நம்ம ஜெயிக்கணும்னா மக்களை அல்லாஹோடு குர்ஆனோடு இணைக்கணும். இதை ஷைத்தான் திட்டமிட்டு மனிதர்களை கொண்டே மனிதர்களை வீழ்ச்சியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஆழமான கருத்தியல் சிந்தனைகளை நம்ம மெதுவா அவங்கள்ட்ட சொல்லணும். மெதுவா சொல்லணும், புரிய வைக்கணும். புரிய வைக்க ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இது முதல் பாடம். இது 10 மணி நேரம் நடக்கும். 2வது பாடம் இஸ்லாமிய மனித வள மேம்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாஜர் வாங்க. 2வது பாடம் இருக்கு, இஸ்லாமிய மனித வள மேம்பாடு. ஓகே, மனித வள மேம்பாடு அப்படிங்கிறது 4 பகுதியாக பிரிச்சிருப்போம். ஓகே, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். மனித வள மேம்பாடுங்கிறது 4 பகுதியாக பிரிச்சிருப்போம். ஒன்னு சுய மேம்பாடு, செல்ஃப் டெவலப்மெண்ட் நோக்கி மனிதர்களை இயக்கிறது. செல்ஃபாக நம்ம எப்படி உருவாகணும். தனி மனித வளர்ச்சி தான் சமூகத்தினுடைய வளர்ச்சி. தனி மனிதனாக என்ன மாற்றிக்கொள்ளாம, தனி மனிதனாக நம்மளை உருவாக்கி கொள்ளாம, செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் அனலைசிங் ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்கணும். இந்த சாதித்த எல்லாருமே பாருங்க தனிமையில 10 நிமிஷம் உட்காருவாங்க. தட் இஸ் கால்டு தி பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதிச்ச எல்லாரும் தனிமையில உட்காந்து நம்மளை நாமே ரிவ்யூ பண்ணணும், யோசிக்கணும். நம்ம ஏன் ஜெயிச்சோம், நம்ம ஏன் தோத்தோம், நம்ம ஏன் பலகீனம் அடைஞ்சோம், நம்ம ஏன் வெற்றி அடைஞ்சோம் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை அந்த மாணவ சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த கருத்தை கொடுத்தே தீரணும். சுய மேம்பாடு, செல்ஃப் அவேர்னஸ் மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்தோம், ஏன் பேசுறோம், ஏன்டா சாப்பிடுறோம், ஏன்டா தூங்குறோம், எதுக்கு போன் பார்க்கிறோம், எதுவுமே அவனுக்கு செல்ஃப் அனலைஸே கொடுக்கப்படுறதில்லை. பள்ளிக்கூடங்கள் கொடுக்கறதில்லை, கல்லூரிகள் கொடுக்கறதில்லை, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதில்லை, எங்கேயுமே கொடுக்கறதில்லை. அங்க என்ன கொடுக்கறான்? நல்ல ஜாலியா வாழ்றாங்கிறான். ஜாலியா வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான். நீ வாழ்ந்துட்டு செத்துப்போ, எப்படி வேணாலும் செத்துப்போ. சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். இன்னைக்கு மனிதர்கள், நான் இது சொல்றது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல, ஆனா ஆய்வு நான் சொல்றேன். இப்ப இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, சீக்கிரமே மௌத்தா போகணும்னு நினைக்கிறான். சீக்கிரமே வாழ்ந்து சீக்கிரமே மௌத்தா போயிடணும். அவன் எண்ணமே என்னன்னா 30-35 வயசு வரை தான் வாழணுங்கிறான். அதுக்கு மேல செத்து போயிடலாங்கிறான். வந்து என்னத்தை பண்ண போறோங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில அவன் அழுத்தத்துக்கு உள்ளாக்க, இது ஆய்வு ஆக்சுவலா, அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறான். அப்ப அந்த அழுத்தத்தை நோக்கி நம்ம நகர்த்தக்கூடாது. அப்ப அவங்களுக்கு சுய மேம்பாடு, சுய அனலைசிங், சுய சிந்தனை இதை ரொம்ப ஆழமா கொடுக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பெரும் பாடங்கள். அவங்க 10 மணி நேரத்துல அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு நடத்தணும். நடத்துறதுக்கு ஒண்ணு ஆட்களும் தயாரிக்கணும். எல்லா இடத்துக்கும் நம்மளே நடத்த முடியாது. அதுக்குன்னு சில நபர்களை, உலமாக்களை தேர்ந்தெடுத்து நம்ம பயிற்சி கொடுக்கணும், அவசியம் தேவை இருக்குது. அப்ப சுய மேம்பாடு, சுய மேம்பாடுனால ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த உலகத்தை 4 எலிமெண்ட்ஸ் தான் இயக்குது. நீர், நிலம், காற்று, மண், நெருப்பு. இதனாலதான் உலகத்தை இயக்கும். இதுக்கு பேர் அர்பவுல் அனாசிர்னு சொல்லுவாங்க அரபியில. ஒவ்வொரு மனிதனை இயக்கிறது 4 எலிமெண்ட்ஸ். 4 எலிமெண்ட்ஸ். இந்த 4 எலிமெண்ட்ஸ் என்னன்னா, மனிதனுடைய அக்கல் என்ற அறிவு, மனம் என்ற மனம் என்ற மனம், நஃப்ஸ் என்ற மனம், கல்ப் என்ற உள்ளம், உயிர் என்ற ரூஹ். இந்த 4 சேர்ந்துதான் ஒரு மனிதனை இயக்குது. எலிமெண்ட்ஸ், தட் இஸ் கால்டு 4 எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்னர் தாட் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை இயக்கும். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்ங்கிறத பாடம் நடத்துறோம். தட் இஸ் கால்டு இஸ்லாமிக் மனித வள மேம்பாடு அப்படின்னு சொல்றோம். அதுல சுய மேம்பாடு ஃபர்ஸ்ட், சுய பரிசோதனை, வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நிலையான வளர்ச்சி. டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நல்லா இருக்கேன், நாளைக்கு திரும்பி கெட்டு போறேன். டிசிப்ளின் அப்படிங்கிறது லைஃப் லாங் எப்படி நல்லா இருக்கணும், தொடர்ந்து எப்படி நல்லதை செய்யணும் அப்படிங்கிறத பயிற்சி கொடுக்கணும். கவனம் எப்படி செலுத்தணும், கவனங்களை எப்படி கட்டுப்படுத்தணும், உணர்வு ரீதியாக அவங்களை எப்படி சிந்தனை செய்ய வைக்கணும், தொடர் மகிழ்ச்சிக்கான அமைதி வாழ்க்கை முறையை எப்படி கற்றுக் கொடுக்கணும். ஒரு 7 விஷயங்களை சொல்றாங்க சுய மேம்பாட்டுல மிக முக்கியமா. இதெல்லாம் ஹதீஸ், குர்ஆன் ஆயத். நான் சொல்லக்கூடிய எல்லாமே குர்ஆன். ஓகேவா? அடுத்து மனித மேம்பாடு, மனித மேலாண்மை.
தன்னைத்தானே எப்படி வளர்த்துக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும். ஒன்று பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்னொன்று கேரக்டரிஸ்டிக் டெவலப்மெண்ட். பர்சனலி நான் எப்படி வளரணும், ஒருங்கிணைந்த ஆன்மீக ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டும் அதுக்கு பேர், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இதுக்குதான் நிறைய வகுப்புகள்ல இந்த சத்குரு அவங்க எல்லாம் இருக்காங்களா, இந்த வகுப்புகள் எடுத்துதான் லட்சக்கணக்கில் பணம் வாங்குறது. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் அதுக்கு பேர். உடலியல் ஆரோக்கிய மேம்பாடு, மனித உணர்வுகள் எப்படி பகிர்ந்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது. அது குர்ஆன் கூறக்கூடிய 12 மனித மேலாண்மை பயிற்சி வகுப்பு, தனியாக ஆய்வு, இது எல்லாமே குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆய்வுகள் செய்யறது. அதே மாதிரி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 மேலாண்மை குணங்களை சொல்லி கொடுக்குறான் குர்ஆன்ல இருந்து. رحمة من الله لنت لهم فلو كنت غلا غليل القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الامر. பல கருத்துக்கள் சொல்லும். ஒரு நபி எப்படி இருந்தாங்க, சிந்தனைகள் எப்படி இருக்கும், எப்படி எல்லாத்தையும் அப்படியே ஆய்வு செய்து அவங்களுக்கு ரொம்ப பெருசா கொடுக்காம சுருக்கமா சொல்லி கொடுக்கிறது. ஓகே, அப்புறம் மனித மேம்பாட்டின் 4 முக்கியமான பண்புகள் என்ன, லீடர்ஷிப் குவாலிட்டி, ஸல்லல்லாஹு லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன, இதெல்லாம் அதுல கொண்டு வர்றோம். அப்புறம் இஸ்லாமிய உளவியல், இஸ்லாமிக் சைக்காலஜி, உளவியல் சார்ந்து நம்ம எப்படி இருக்கணும், உளவியல் சார்ந்து எப்படி நம்ம கட்டமைக்கப்படணும், ஏன் ஆங்கிரி வருது, ஏன் டிப்ரெஷன் வருது, ஏன் அனெக்சிட்டி ஏற்படுது, ஏன் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. குர்ஆன் சொல்லுது, லையக்கன்னு சொல்லுது. லையக்கன் அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, சில மனிதர்கள் உலகத்துல வாழுவாங்க, அவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னா அந்த உலகத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா, உலகமே விரிந்து வச்சிருக்கணும், ஆனா அந்த உலகமே என்ன இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. லையக்கன்னு சொல்றோம் அல்லாஹ். இப்ப அவங்களுக்கு உண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத நாங்க பாடங்கள்ல கொடுக்குறோம். நம்ம அதே மாதிரி நபிவழி தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டி, டீம் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னு ஒரு தலைமை எல்லாத்தையும் பின்பற்றுறது அல்ல. டீம் லீடர்ஷிப்னு சொன்னாலும் எப்படி ஒருங்கிணைந்து தலைமை பண்புக்கு வர்றது, அதுக்கு என்னென்ன தன்மைகள், அதற்கு ஸல்லல்லாஹு பின்பற்றிய வழிமுறைகள், சஹாபாக்களை உருவாக்கிய வழிமுறைகள், இதெல்லாம் பாடமாக நம்ம கொண்டு வர்றோம். மாஷாஅல்லாஹ் இது உருது, இங்கிலீஷ், தமிழ் எல்லா இடத்துலையுமே இதை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறோம். ஓகே, 3வது பகுதி இந்த இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியினுடைய 40/40, 40 தலைவர்கள், 40 தலைமைகள், 40 மணி நேரம் அப்படிங்கிற அடிப்படையில் 3வது பகுதி அப்படிங்கிறது இஸ்லாமிய குடும்பவியல் மேம்பாடு. இஸ்லாமிய குடும்பவியல் மேம்பாடு. இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இது ஒரு மனிதனுக்கு 6 வகையான ரிலேஷன்ஷிப் இருக்கு உலகத்துல. இந்த 6 வகையான ரிலேஷன்ஷிப்பையும் நீ எப்படி சரியா திட்டமிட்டு அதை எப்படி கொண்டு போகணுங்கிறத பயிற்சி கொடுக்குறோம். இது 10 hours பாடம். ஒன்று, உனக்கும் உன் இறைவனுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப், அதான் மிக முக்கியமான தொடர்பு. உனக்கும் உன் இறைவனுக்கும் மத்தியில, உனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில உண்டான தொடர்புகளை நீ எப்படி வலிமைப்படுத்தணும், எப்படி எல்லாம் நீ சரி செய்ய முடியும். how can you feel the realize the ஈமான், ஈமானை எப்படி நீ புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பயிற்சி கொடுக்கிறது அவங்களுக்கு. 2வது, உனக்கும் உன்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ், உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய முன்னோர்கள், மிக முக்கியமான பகுதி. நாம இந்த சமுதாயம் எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு காலகட்டத்துல முன் சென்ற மக்களை பத்தியும் யோசிக்கிறது இல்லை, அவங்க தியாகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை, பின் வரக்கூடிய மக்களுடைய நிலைகள் என்னவாகுங்கிறத கவலைப்படுறதும் இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் எப்படி ஆயிட்டோம்னா சுய சுதந்திரம், சுய மகிழ்ச்சி, சுய இன்பம், இதை நோக்கி நகர்த்தப்படுறோம்னு சொல்லுது. ஒரே பெட்ல கணவனும் மனைவியும் படுத்திருப்பாங்க, கணவன் அந்த பக்கத்து திரும்பி போன் பார்ப்பாரு, மனைவி இந்த பக்கத்து திரும்பி போன் பார்க்கும். ஈகோ உச்சகட்டம். நான் சுதந்திரமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தனி ரூம்ல இருப்பேன், தனியா போன் பார்ப்பேன். இன்னைக்கு உள்ள ஆய்வு சொல்லுது 60% கணவன் மனைவிகள் சேர்ந்து உறங்காதவர்கள் ஆய்வு சொல்லுது. ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய மக்கள், கணவன் மனைவி உறவு முறைகள்ல 60% மக்கள் சேர்ந்து படுக்கிறது இல்ல. சேர்ந்து படுத்ததால அன்பு உண்டாகும், அப்பதானே இணைப்பு வரும், விட்டு கொடுத்தல் வரும். தனித்தனி ரூம் இருக்கு, கணவன் தனியா படுத்துக்கிறான், மனைவி தனியா படுத்துக்கிறான், தேவைப்பட்டப்ப ஒன்னா படுத்துக்கிறாங்க. இது வாழ்க்கை முறை மிக மோசமான நிலையை உண்டாக்கும். தவறான சிந்தனைகள், தவறான தொடர்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப மிக முக்கியமாக 2வது, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வருங்கால சந்ததிகளை எப்படி சிந்திக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய முன்னோர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படும் போது அவங்க கண்டுகொள்ளாம விட்டுட்டாங்கன்னா பின்னால் வரக்கூடிய சமூகம் ஈமான் கூட கிடைக்கிறது கஷ்டமாயிரும் நல்லாவே சொல்றோம். 3வது உறவு என்பது கணவன் மனைவி குழந்தைகளுடைய உறவு எப்படி வச்சுக்கணும். 4வது உறவுங்கிறது இரத்த பந்த உறவு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இவங்களை எப்படி பேணி பாதுகாத்து வளர்க்கணும். 5வது உறவுங்கிறது நம்முடைய கூட வேலை செய்யறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, எம்ப்ளாய்மெண்ட், நண்பர்கள், இவங்களோட உறவுகளை எப்படி பழகிக்கணும். 6வது சமூகத்தோடு, மக்களோடு, மனிதர்களோடு, யாரும் ஊரே யாவரும் கேளீர் தீதும்
நன்றும் பிறர் தர வாராருங்கிற தமிழ் இலக்கியம் சொல்றதை போல எல்லாரும் மனிதர்கள், எல்லாத்தோடும் எப்படி அன்பாக வாழணும்னு கற்றுக் கொடுக்கணும். சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். அது தெரிய மாட்டேங்குது. தமிழகத்துல மட்டும்தான் இந்த இணைப்பு பாலம் இருக்கு. நார்த்லாம் அந்த இணைப்பு பாலம் உடைஞ்சு போச்சு. அது திரும்ப எப்படி நம்ம வலுப்படுத்தணும்னா, தொப்புள் கொடி உறவுகளோடு நம்ம எப்படி உறவுகள் கொள்ளணும், எப்படி பேசணும், அவங்களை எப்படி ஆதரிக்கணும், எப்படி அவங்கள மைண்ட் செட் ரீதியாக இணைத்து பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும். இல்லைன்னா நம்ம அடிமைகளை தான் விட்டுட்டு போவோம் இந்த உலகத்துல. நல்லா பாதுகாக்கணும். இது 3வது பகுதி. 4வது பகுதி என்பது சுய அறிவு, இதுல இஸ்லாமிய அறிவு மேம்பாடு. இந்த 40/40 கோர்ஸ்ல 4வது 40 மணி நேரம், 4வது 10 மணி நேரம் நடத்தக்கூடிய பகுதி என்னன்னா இஸ்லாமிய அறிவு மேம்பாடு. குர்ஆன் 6 அறிவுகளை நீங்க வாழ்க்கையில பின்பற்றுங்கன்னு சொல்லுது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 நாலேஜ தன் காலத்துல சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அந்த 6 அறிவையும் சரியான முறையில் நம்முடைய குழந்தைகள், நம்ம ஜெனரேஷனுக்கு எடுத்து வைக்கணும். முதலாவது அறிவு இஸ்லாமிய வரலாறு. இஸ்லாமிய வரலாறு மிக முக்கியமான நாலேஜ் அது. ஏன்னா வரலாறுகள் அறிந்தவர்கள் மட்டும்தான் வரலாறுகளை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. வரலாறுகள் மிக முக்கியமான விஷயம். வரலாறுகளை குர்ஆன் ஹதீஸுகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வரலாறுகளை 4 பகுதியாக பிரித்து சொல்லுது. ஒன்று தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரம் எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுது. குர்ஆன் ஹதீஸ் சொல்லாத விஷயங்களே முதல்ல கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். ஆய்வு செய்யும் போதெல்லாம் எனக்கு அப்படியே உடம்பு ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு பெரிய மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம், எவ்வளவு பலகீனமற்ற மக்களாக மாறி போயிட்டோம் நம்ம. அப்ப வரலாற்றினுடைய முதல் பகுதி தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரங்களை அல்லாஹ் எப்படி படைச்சான், பிக் பேங் தியரியோட சிஸ்டம் எப்படி இருந்து வந்துச்சு. 2வது வரலாறுங்கிறது மனிதன் உலகத்துல படைக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உண்டான வரலாறு. முதல் வரலாறுங்கிறது எப்படி வானம் படைக்கப்பட்டுச்சு, அண்ட சராசரங்கள். அப்புறம் மலக்குகள் எப்படி படைக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் உயிர்கள் எப்படி படைக்கப்பட்டுச்சு, ஜின்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க, மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க. இந்த பாடத்துக்கெல்லாம் பேரு தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், அண்ட சராசரங்களுடைய உருவாக்கம். வரலாற்றினுடைய 2வது பகுதி மனிதன் உலகத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்ததிலிருந்து 1,074 உலகத்துக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும். அந்த காலகட்டம், அதுக்கு பேரு பலியோலித்திக், மிசோலித்திக், நியோலித்திக், சால்கோலித்திக்னு சொல்லுவாங்க வரலாற்று வகுப்புகள்ல. பழைய கற்காலம், புதிய கற்காலம், புதிய காலம், அப்புறம் சால்கோ, அந்த பேர் என்ன, உலோக காலம், எப்படின்னு பிரிச்சு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உண்டான காலகட்டம் 6000 ஆண்டுகள். இந்த 6000 ஆண்டுகள்ல எப்படி எல்லாம் உலகம் இருந்துச்சு, கலாச்சாரங்கள் எப்படி வந்துச்சு, மதங்கள் எப்படி தோணுச்சு, வேதங்கள் எப்படி சிதைக்கப்பட்டுச்சு, எப்படி உருவ வழிபாடுகள் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, நாகரிகங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு 4 மிக முக்கியமான கலாச்சாரங்கள் அதில் இருக்கும். ஒன்று மெசபடோமியன் கலாச்சாரம், எகிப்தியன் கலாச்சாரம், ஹரப்பன் இந்து சமவெளி நாகரீகம், அடுத்து மாயன் கலாச்சாரம். அங்க இருக்கக்கூடிய கண்டங்கள் எப்படி இருந்துச்சு. இது எல்லாம் வகுப்புகள். இதெல்லாம் பெரிய PhD படிச்சு புரியணும்னு அவசியம் இல்லை. வித்தின் 2-3 இயர்ஸ்ல நீங்க கேட்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓ, இதான் உலகமா, இப்படித்தான் இயங்குதான்னு புரிஞ்சு போயிடும். வரலாறுகளை நீங்க படித்த சமூகத்தை உருவாக்கிட்டீங்கன்னா சிந்தனை மிக்க சமூகமாக அவங்க மாற்றப்படுவாங்க. அவங்க வெறுமன அறிவாளியா இருக்க மாட்டான், அவன் சிந்தனைவாதியா மாறுவான். இந்த சமூகத்தையே நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் வரலாறு படிங்கன்னு சொல்றோம். 3வது வரலாறுங்கிறது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 1600 வரைக்கும் உண்டான காலம். அந்த காலத்துக்கு பேர் தான் இஸ்லாமிக் பொற்காலம், த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாமிக் டைம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள். அந்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகு 1700 தி டிக்ளைன் ஆஃப் இஸ்லாமிக் கம்யூனிட்டி, முஸ்லிம்கள் எப்படி வீழ்ச்சி அடைந்தாங்க, 1700 2025 வரைக்கும் உண்டான காலம். இப்ப இந்த 4 வரலாற்று தொகுப்புகளையுமே அவங்களுக்கு பாடமாக நம்ம எடுக்கிறோம். இது இஸ்லாமிய வரலாறு. அதே மாதிரி இஸ்லாமிய சமூகவியல், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய அடையாளம், இது எப்படி பாதுகாக்கணும், சமூக ரீதியாக பிஹேவியரிசம், மனிதர்கள் எப்படி பிஹேவியரிசம் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், ஏன் இஸ்லாத்துல இதெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிற சமூகவியல் சார்ந்து, சமூகவியல் பாடம் ரொம்ப முக்கியமானது. ஏனைய மதங்களுடைய கோட்பாட்டு விதிமுறைகள் என்ன, புத்த மதம் என்ன சொல்லுது, சமண மதம் என்ன சொல்லுது, பௌத்த மதம் என்ன சொல்லுது, இந்து மதம் என்ன சொல்லுது, இந்த மதங்கள் 14 பெரிய மதங்கள் இருக்கும். இந்த மதங்களுடைய கோட்பாடுகள் என்ன, நாம எப்படி அவங்களோட பேசணும், எப்படி நம்ம அவங்களை நமக்கு சாதகமாக மாற்றணும், நாம எப்படி அவங்களுக்கு அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம் இஸ்லாமிய சமூகவியல் சார்ந்தது. இந்த 3வது பாடம்ங்கிறது த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்காலர் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன். இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியில முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்துச்சு, அறிவியல் சார்ந்து,
கண்டுபிடிப்புகள் சார்ந்து, சமூகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து நம்முடைய முன்னோர்கள் எதெல்லாம் சமூகத்துக்கு தியாகம் செஞ்சு அர்ப்பணிச்சாங்க. உதாரணத்துக்கு 1025 ஒரு நபர் இருந்தார். அவர் பேரு இமாம் இப்னு அலி சீனா. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அல் கானூன் ஃபில் திப்னு. நான் சொல்றது 1025 சொல்றேன். 1025 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துக்கு பேரு அல் கானூன் ஃபில் திப். ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு எப்படி வரும்? அந்த புத்தகம் 10 பாகத்தை கொண்ட புத்தகம், 10 பகுதிகளாக இருக்கக்கூடிய. ஒவ்வொரு பகுதியாக நம்ம ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டோம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள், சில முக்கியமான யூனிவர்சிட்டி, சில முக்கியமான டாக்டர்ஸ் எல்லாம் என்னை அழைப்பு கொடுத்தாங்க, இந்த புத்தகத்தை பத்தி எங்கள்கிட்ட பேசுங்க. ஏன்னா அந்த புத்தகம் நோய்கள், நோயுடைய நிவாரணம், நோய் எங்கிருந்து பரவுது அப்படிங்கிறத பத்தி அவர் எழுதுறார். இப்னு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹ். மிக ஆச்சரியமாக இருக்குது. மிக ஆச்சரியமான கருத்துக்களை அவர் எழுதுவார். மனிதனுக்குள்ள என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கு, எப்படி நம்ம நோயிலிருந்து தவிர்த்து கொள்றது, எல்லாத்தையும் இந்த புத்தகத்துல 10 பாகங்கள் எழுதியிருக்காரு. எப்போ எழுதினார்? 1025. இப்ப 2025. நம்முடைய முன்னோர்கள் எழுதாத சிந்தனைகள், சித்தாந்தங்கள், கருத்துக்கள், கண்டுபிடிப்புகள், அறிவியல் கான்செப்ட் எதுவுமே உலகத்துல இல்லாம இல்லை. எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. ஆனா எதையுமே பார்க்கல, எதையுமே தேடல, எதையுமே கத்துக்கொள்ளல, எதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. மிகப்பெரிய பலகீனத்துக்கு காரணம் எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லாமலாம் இல்லை. நாங்க ஒண்ணும் இல்லாத மக்கள் இல்லை. எங்கள்கிட்ட அவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கு, எல்லாமே இருக்குது. இப்னு கல்தும் ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு சோசியாலஜி ஸ்காலர் அவர். 1370 ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துக்கு பேர் முகத்திமான்னு பேர், இந்த இன்ட்ரோடக்ஷன். அதை பத்தி Facebook உடைய நிறுவனர், மெட்டாவுடைய நிறுவனர் மார்க் பேசுறாரு. இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிட்டீங்கன்னு எழுதுறாரு. அந்த Facebook கமெண்ட் இருக்கு. சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, 1370 எழுதப்பட்ட புத்தகம் 1996 டிரான்ஸ்லேட் செய்யப்படுது அரபியிலிருந்து தமிழ் இங்கிலீஷ்க்கு. 700 வருஷம் அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் படிக்க வேண்டிய புத்தகம்னு சொல்றாரு. உலகத்தினுடைய முதல் சமூக வரலாறு, கல்வி, அரசியல், அரசியல் கட்டமைப்பு, அரசியல்வாதி, எல்லாத்த பத்தியும் எழுதியிருக்காரு. சாக்ரட்டிஸை விட, புளூட்டோவை விட, அலெக்சாண்டரை விட மிக ஆழமான கருத்தில் இந்த புத்தகத்தை நாங்க பார்க்கிறோம். ஒரு நகரம் எப்படி இருக்கணும், ஒரு கிராமம் எப்படி இருக்கணும், கிராம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், நகர மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இதை பத்தி எல்லாம் ஒரு ஆய்வு செஞ்சு எழுதியிருக்காருங்கிறார். அப்ப இந்த புத்தகத்தை என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? நம்முடைய வருங்கால சமூகத்துக்கு இந்த கருத்தியல் சார்ந்த விஷயங்களை எடுத்து வச்சோமா? தெரியாது, நமக்கு தெரியாது. அப்ப எல்லா நிலையிலும் நம்முடைய முன்னோர்கள் செய்த சாதனைகள் மக்கள்கிட்ட கொண்டு சேரல. அல் கவாரிஸ்மி மிகப்பெரிய ஆய்வாளர். The modern surgery, the father of modern surgery. அவர் 1026 வாழ்ந்த காலத்துல அவர் தான் முதல் முறையாக இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிச்சார். ஆபரேஷனுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் தான் கண்டுபிடிச்சார். 5 நூற்றாண்டுகள் அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருந்துச்சு. 1492 ஸ்பெயின் வீழ்ச்சி அடையும் போது அந்த வீழ்ச்சிக்கு பிறகுதான் ஸ்பெயின்ல இருந்து எடுக்கப்பட்ட புத்தகங்கள் லத்தீன் மொழிக்கு மாற்றப்பட்டுச்சு. அந்த லத்தீன் மொழிக்கு மாற்றப்பட்ட பிறகுதான் யூரோப்பிய ரெனேசன்ஸ் ஏற்பட்டுச்சு. யூரோப்பிய மறுமலர்ச்சி அங்கிருந்து தான் உண்டாகுது. அப்ப அந்த வரலாறு துகள்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம் மாணவர்களுக்கு. அது கூடுமா, இது கூடுமா, இப்படியா அப்படியான்னு பேசி 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 கடந்த 300-400 வருஷமா வீழ்ந்துட்டோம். இனிமே வீழக்கூடாது. வீழாம இருக்குன்னு நம்முடைய சமூகத்தை கட்டமைக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, அறிவு வசப்படணும், நிதானமாக இருக்கணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை குறை சொல்லி பேசக்கூடாது. யாராவது ஆர்குமெண்ட்டுக்கு வந்தா சிரிச்சுக்கிட்டே கையை கொடுத்துட்டு போயிடணும், ஆர்குமெண்ட் பக்கத்தே போகக்கூடாது. இந்த மனநிலைக்கு நம்ம சமூகத்தை தயாரிக்கணும். இது நம்முடைய கடமை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, ஒன்று நம்முடைய சமூகம் நம்முடைய காலத்துக்கு பிறகு ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படலாம், அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படலாம். அப்புறம் யாரு குரல் கொடுத்தாலும் மாற்ற முடியாது. நல்லா பாதுகாக்கணும். இஸ்லாமிய அறிவு மேம்பாட்டுல முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம், முஸ்லிம் பர்சனல் லா போர்டு என்ன நமக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சாசனம் நமக்கு என்ன உரிமை கொடுத்திருக்குது. வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் தெரியணும். கான்ஸ்டிடியூஷன் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் இங்க மாறலாம், கட்சிகள் மாறலாம், எவ்வளவு பந்து மேல போனாலும் கீழே ஒரு நாள் வந்துதான் தீரணும். அது யாராக இருந்தாலும் சரி. எவ்வளவு தூரம் நீ மேல போனாலும் ஒரு நாள் நீ கீழே வந்துதான் தீரணும். அரசியல்வாதிகள் மாறலாம், அரசு கட்சிகள் மாறலாம், ஆனா சட்டங்கள் மாறாது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் உலகத்திலேயே பெரிய கான்ஸ்டிடியூஷன். கிட்டத்தட்ட 395 ஆர்டிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு 480 ஆர்டிகளை கொண்ட ஒரே கான்ஸ்டிடியூஷன், அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் இந்திய கான்ஸ்டிடியூஷன் மட்டும்தான். இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, பிரியாம்பல்னா என்ன, ஷெட்யூல்னா என்ன, சிஸ்டம்னா என்ன, ஷருத்துனா என்ன, ஒவ்வொரு ஷருத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன, எலெக்ஷன் எப்படி நடக்குது, இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்பவுமே எங்க மாணவர்கள்ட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், எங்க மாணவர்கள்ட்ட
ignorance is not excuse ன்னு சொல்றோம். எனக்கு தெரியாதுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சொல்லும். நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சமூகமாக மாறணும். மதங்கள் ஒரு ஒப்பீட்டு ஆய்வு, அதை பத்தி சொல்லணும். மதங்களை பத்தி மாணவர்கள்ட்ட பேசணும். இறுதியாக இஸ்லாமிய பொருளாதார கட்டமைப்பு. இந்த 6 அறிவுகளையும் குர்ஆனும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த 6 அறிவுகளை இஸ்லாமிய அறிவு மேம்பாடு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு நம்ம பாடமாக எடுக்கிறோம். ஸோ 40 hours ஒரு கோர்ஸ், தட் இஸ் கால்ட் ILS, இஸ்லாமிக் லைஃப் ஸ்டடீஸ்ன்னு கொடுக்குறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஒவ்வொரு மஹல்லாக்களும் ஆரம்பிக்கணும். நான் கல்லூரிகளுக்கு இதை ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் ஆழமாக அதை கொடுக்கப்படணும். ஜமால்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 10 கல்லூரிகளில் பாடத்திட்டமாக கொண்டு போயிருக்கிறோம். இருந்தாலும் மஹல்லா வைஸ், மஹல்லா தோறும் இதை உருவாக்கப்படணும். ஒவ்வொரு மஹல்லாக்களும் முன்மாதிரி மஹல்லாவை 2-3 மஹல்லாவை தேர்ந்தெடுத்து அந்த மஹல்லாவில் செயல்படுத்தி காட்டி அடுத்த மஹல்லாவுக்கு கொண்டு போகலாம். இதுதான் தீர்வு. பயிற்சி தான் தீர்வு. வெறுமன கருத்து பேசி களைஞ்சு போறதுனால தீர்வு கிடையாது. சமூகத்தை பயிற்சி பெற்ற சமூகமாக மாத்துறது தான் தீர்வு. அதற்காக எல்லாரும் சமூகத்தில் நிறைய பேர் தயாரா இருக்காங்க. உண்மையிலே நான் சொல்றேன், கடந்த 5-6 வருஷத்துல நான் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பல நாடுகளுக்கு போய் பார்க்கும்போது மக்கள்கிட்ட பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. சரியான விழிப்புணர்வு. ஏன் அப்படிங்கிற தெளிவு அவங்கள்ட்ட வந்துருச்சு. நம்ம ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும், நம்ம டெவலப் பண்ணி தான் ஆகணுங்கிற தெளிவு வந்துருச்சு. ஆனா என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிற வழிமுறைகளை நம்ம சமூகத்துக்கு ரொம்ப நிதானமா மெதுவா கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்முடைய கடமை. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் கபூல் செய்யணும். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் செயல்படுத்தணும்னா இறுதியாக நான் முடிச்சு கொள்றேன். இவ்வளவு விஷயங்களை நீங்க செயல்படுத்தணும்னா சில குவாலிஃபிகேஷன் நம்ம வளர்த்துக்கணும். யார் இதை செயல்படுத்த முன் வர்றோமோ அவங்களுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ், சில நற்பண்புகள் நமக்கு வேணும். ஒன்று, மக்கள்கிட்ட அன்பாக பேசணும், அதிகாரமா பேசக்கூடாது. சிரித்த முகமா இருக்கணும். அடுத்தவனுடைய குறைகளை பார்க்கக்கூடாது. எல்லாரும் பலகீனமானவங்க தான். அன்பை கொண்டுதான் ஜெயிக்க முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டு ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கவே கூடாது. ஓகே, எல்லா நிலையிலும் எல்லாரும் உயர்ந்தவர்கள். இந்த குறைகளுக்கு பின்னால போற யாருக்கும் நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. இந்த குறைகளுக்கு பின்னால போகக்கூடாது. ஓகே, நம்ம வேலை சொல்லிக்கிட்டு இருக்க வேலை தான். அதை ரொம்ப அன்பா, சிரிச்ச முகமா, அதிகாரம் இல்லாம, மட்டமாக நினைக்காம மெதுவா ஒரு தடவை போறோம், ஏற்றுக்கலையா பரவாயில்ல, திரும்பி போவோம். திரும்பி ஏற்றுக்கலையா திரும்பி போவோம். திரும்பி போவோம். அபூஜஹல் வீட்டுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவை போயிருக்கிறாங்க. 70 times. ஒரு நாள் மழை, சோன்னு மழை பெய்யுது. அபூஜஹலுடைய கதவு தட்டப்படுது, வீட்டு கதவு. அபூஜஹலுடைய மனைவி சொல்றாங்க அபூஜஹல்கிட்ட, மழை பெய்யுது, யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, கதவு தட்டுறாரு. அவர் ரொம்ப தேவை. அரபுகளுக்கு ஒரு பண்பு, யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. அரபுகளுடைய பண்பு அது. தேவையுடையவர் யாரோ வந்திருக்காரு, அவர் என்ன கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அபூஜஹல் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா சலதா நிற்கிறாங்க. நபி சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா அப்படின்னு சொன்னாங்க. நீ களிமா சொல்லி சொர்க்கத்துக்கு போலான்னு சொன்னாங்க. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, நீ களிமா சொல்லி சொர்க்கத்துக்கு போலான்னு சொன்னாங்க. அபூஜஹல் ஒண்ணுமே சொல்லலை. கதவை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. பதில் சொல்லலை. மனைவி கேட்டாங்க அபூஜஹல்கிட்ட, யார் அப்படின்னு கேட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி வந்தாங்க. என்ன சொன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எப்பயும் போலதான் களிமா சொல்லி சொர்க்கத்துக்கு போலாங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, எத்தனை தடவை வீட்டுக்கு வந்துட்டார்? 70க்கும் மேற்பட்ட தடவை வீட்டுக்கு வந்துட்டார். களிமா தானே, ஒரு வார்த்தை தானே, சொல்லி விட்டு அனுப்ப வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. அபூஜஹல் சொன்ன வார்த்தை, அவர் ஒரு வார்த்தையை சொன்னா எப்பயே சொல்லியிருப்பேன், அவர் வார்த்தையை சொல்லல, அவர் ஒரு நீண்ட வாழ்க்கையை சொல்றாருன்னு சொன்னாங்க. அவர் ஒரு அந்த களிமாவுடைய பின்னாடி பெரிய வாழ்க்கை ஒன்று இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அபூஜஹல் மனம் மாறி நபிட்ட வந்தான். சொன்னா, நபியை நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன், நீ சொல்லக்கூடிய கருத்து உண்மைதான் மாதிரி தெரியுது, ஆனா எனக்கு ஒரு ரிக்வஸ்ட்னு கேட்டான். நபி கேட்டாங்க, என்ன ரிக்வஸ்ட்? இந்த உன் கூட இருக்கிற பஞ்ச பரதேசிகள் அவங்கள விரட்டி விட்டுருங்கிறான். அடிமைகள், சோத்துக்கு இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, சஹாபாக்களை சொல்றான். அபூஜஹல் சொல்றான், இப்பெல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்கள விரட்டிடு, நான் எல்லாம் பணக்காரங்களா கொண்டு வர்றேன், சேர்ந்து செய்வோமா அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ் வன்மையா கண்டிச்சுட்டான். நபியை தவறு செஞ்சிடக்கூடாது, தப்பு செஞ்சிடக்கூடாது. இஸ்லாம் உலகத்திலேயே சமூக நீதிய, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை ரொம்ப ஆழமாக நிலைநிறுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஓகே, சமூக நீதி மார்க்கமே இஸ்லாம் தான். ஆனா அதை நம்ம புரியவும் இல்லை, அது தெரிஞ்சுக்கவும் இல்லை, அதை கற்றுக்கொள்ளவும் இல்லை, மக்கள்கிட்ட சேர்க்கவும் இல்லை. அதனாலதான் இவ்வளவு பெரிய பலகீனத்துக்கு உள்ளாக்கப்படுறோம். அதனால ரொம்ப ஆழமாக மக்கள்கிட்ட அன்பாக நடந்துக்கணும். 2வது, மக்களை ஏற்றுக்கொள்ளணும். மக்களை ஏற்றுக்கொள்ள பழகணும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பொண்டாட்டியே இருக்காது, பெத்த புள்ளையும் இருக்க மாட்டான், அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. யாருமே நம்ம நினைக்கிற மாதிரி முதல்ல உலகத்துல இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு விஷன் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், எல்லாம் அவங்க அதில் தான் போவாங்க.
நீங்க மக்களை ஏற்றுக்கொண்டுதான் உருவாக்கணுமே தவிர மக்களை எதிர்த்து குறை சொல்லி குற்றம் சொல்லி எல்லாம் செயல்படுத்த முடியாது. அக்செப்டன்ஸ், மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. மூணாவது மன்னிச்சிருங்க. உடனே எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. சண்டை போடாதீங்க. யார்கிட்டையுமே சண்டை நடக்குதா ஒதுங்கிக்குங்க. பரவாயில்ல, நான் தோத்து போனேன்னு இருந்துட்டு போறேன்னு வந்துருங்க. யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதீங்க. மனைவியே சில நேரங்கள்ல ஆர்கியூமெண்ட் வந்தாலும் மாஷா அல்லாஹ் நீ இவ்வளவு அழகா இருக்கிய, நீ சண்டை போடலாமா அப்படின்னு கேட்டு போயிருங்க. முடிஞ்சு போயிடும். அந்த அமைதி அங்கிட்டு போயிடும். எல்லா நிலையிலும் ஆர்கியூமெண்ட்ல தவிர்த்து கொள்ளுங்க இன்றைய கால சூழ்நிலையில. ஏன்னா மன அழுத்தம் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. நாலாவது சுயநலமாக இருக்காதீங்க, பொதுநலமாக இருங்க. நான் நல்லா இருக்கணும், நான் பெரிய வீடு வாங்கணும், நான் பெரிய கார் வாங்கணும், நான் லைஃபை என்ஜாய் பண்ணணும் நினைக்காதீங்க. எல்லா நிலையிலும் என் வளர்ச்சி என்பது என் வளர்ச்சி மட்டுமல்ல, என் சமூகத்தினுடைய வளர்ச்சி. உபத்தகை ஃபீமா ஆத்தாக் அல்லாஹ் சொல்றான். நீ தேடிய ஒன்று என்பது நீ தேடிய ஒன்றல்ல, நான் உனக்கு கொடுத்ததுங்கிறான். அது உன் அறிவா இருக்கலாம், உன் அதிகாரமா இருக்கலாம், உன் பொருளாதாரமா இருக்கலாம், உன் கல்வியா இருக்கலாம். எல்லாமே நான் கஷ்டப்பட்டு வந்தேன் இல்லை, நீ எல்லாம் கஷ்டப்பட, நான் உன்னை தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் அல்லாஹ் சொல்றான். உபத்தகை ஃபீமா ஆத்தாக் அல்லாஹ். நீ தேடிய ஒன்று என்பது நீ தேடிய ஒன்றல்ல, நான் உனக்கு கொடுத்தது. நான் கொடுத்தது என்பது அது உனக்கானது மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் ஆனதுங்கிறத புரிஞ்சுக்க. அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹ். நான் உனக்கு உபகாரம் செய்வதை போல மனிதர்களுக்கு நீ உபகாரம் செய். நீயும் நல்லா இருப்ப, உன் புள்ளக்குட்டியும் நல்லா இருக்கும், உன் வருங்கால சமூகம் நல்லா இருக்கும். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இது ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வாழ்றோம். இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம தியாகம் செய்யல, அர்ப்பணிக்கல, நம்ம சமுதாயத்துக்கு எதையாவது ஒன்றை பண்ணலைன்னு சொன்னா அந்த பாதிப்பு நமக்கு மட்டும் ஏற்படாது, நம்ம ஜெனரேஷனுக்கு ஏற்படும். நம்ம குழந்தைகள் பாதிக்கப்பட்டுருவாங்க. நாங்கள் பிள்ளைங்கள் நம்ம பேசுறது எதுவுமே நமக்காக பேசல. நான் சொல்றது அடுத்த 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கழிச்சு இந்த நாடு எப்படி இருக்கும், இந்த நாட்டுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க, நம்மளுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத யோசிங்க. அப்படி யோசிச்சு உங்க மஹல்லாவை, முதல்ல உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க மஹல்லாவை, உங்க ஊரை, உங்க கிராமத்தை எப்படி எல்லாம் சரி செய்யலாம். உங்களால எவ்வளவு முடியுமோ நேரம் கொடுங்க, எவ்வளவு முடியுமோ செலவு செய்யுங்க, எவ்வளவு முடியுமோ அறிவை கொடுங்க. ஆனா அமைதியா இருந்துடாதீங்க. ஒமாக்கான ரப்புக்கல் இஹுலிக்கல் குரா பிதுலுமின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, யார் உலகத்துல சமூகத்திற்காக இஸ்லாஹ் செய்ய காலமெல்லாம் நான் சமூகத்துக்கு உழைக்கிறேன், என் ஊரை பத்தி பாதுகாக்கிறேன், என் ஊரை பத்தி நான் கவலைப்படுறேன், என் மஹல்லாவை பத்தி நான் கவலைப்படுறேன், என் வீட்டை பத்தி நான் கவலைப்படுறேன் அப்படின்னு யாரெல்லாம் இஸ்லாஹுக்கு நேர்வழி நடத்துறதுக்கு, நேர்வழி ஆற்றுவதற்கு, நேர்வழி உள்ள மக்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களை நான் ஒருபோதும் அழித்து விட மாட்டேன், அவர்களை நான் கைவிட மாட்டேன், அவர்களை நான் மோசமான அரசியல், மோசமான மனிதர்கள்ட்ட விட்டுட்டு போயிட மாட்டேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய வருங்கால இளைஞர்களை, பெண்களை, குழந்தைகளை, நம்முடைய நசில்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதுக்கு தான் இந்த முயற்சி. மாஷா அல்லாஹ் தமிழகம் முழுக்க, குறிப்பாக சவுத் இந்தியா முழுக்க இந்த 40/40, அதாவது நம்முடைய வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உருவாக்கி தருவானாக. ஆமீன். இதுல தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.